வணக்கம் பிள்ளைகளே. நாங்கள் இன்றைக்கு தரம் 8 செயன்முறை தொழில்பத்திரன் பாடத்தில திட்டமிட்ட முறையில் வீட்டு தோட்டம் அமைப்போம் என்ற பாடத்தை நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறோம். பாத்தீங்களா இருந்தா தரம் 6 தரம் 7 செய்முறை சார்ந்த செயற்பாடாகவும் தரம் 8 தரம் 9 செயற்திட்ட ரீதியிலான செயற்பாடாகவும் எங்களுடைய செயல்முறை தொழில்நுட்ப பாடம் அமைகின்றது. அந்த வகையில பாருங்க, இதுவரை காலமும் நாங்கள் செய்முறை ரீதியான செயற்பாடுகள்ல ஈடுபட்ட நாங்கள், அதாவது பாத்தீங்கன்னா விவசாய பகுதியில செழிப்பான பூமியில் அறுவடை செய்வோம், இரண்டாவது அடுத்த போகத்துக்கான நாற்றுக்களை தயார் செய்வோம் என்று பார்த்த நாங்கள் இப்ப நாங்கள் கொஞ்சம் ஒரு படி மேலாக வந்து திட்டமிட்ட முறையில வீட்டு தோட்டம் அமைப்போம் என்ற செயற்பாடு பாடத்தை நாங்கள் இப்ப பார்க்க போகின்றோம். இந்த பாடத்தை நாங்கள் கற்பதன் மூலமாக தேர்ச்சி இருக்கின்ற வளங்களை பயன்படுத்தி பயிர் நிலத்தை அபிவிருத்தி செய்வோம். என்னென்று இருக்கின்ற வளங்களை பயன்படுத்தி பயிர் நிலத்தை அபிவிருத்தி செய்வார் என்றதையும், தேர்ச்சி மட்டமாக 1.4 தேர்ச்சி மட்டமாக வீட்டு தோட்டத்தின் பிரச்சனைகளை இனங்கண்டு தீர்வுகளை நடைமுறைப்படுத்துவர். வீட்டு தோட்டத்தின் பிரச்சனைகளை இனங்கண்டு தீர்வுகளை நடைமுறைப்படுத்துவர் என்பதை நாங்கள் இப்ப பார்க்க போகின்றோம். இப்ப பார்க்கிறோம் பிள்ளைகள், இந்த அழக நாங்கள் எந்த ஒரு செயற்பாடும் நாங்கள் செய்து முடித்ததன் பின் அதன் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்றது என்ன? ஏதோ ஒரு செயற்பாடு நாங்கள் செய்தாலும் அதில் எங்களுக்கு கிடைக்கிறது என்னென்று நாங்கள் பார்க்க வேணும். அந்த வகையில பாருங்க பிள்ளைகள், இந்த அழகை நாங்கள் திட்டமிட்ட வீட்டு தோட்டம் அமைப்போம் என்ற இதுல பாத்தீங்களா இருந்தா இதை நாங்கள் கற்பதன் மூலமாக எங்களிடம் என்ன ஏற்பட போகின்றது, என்ன இயலுமாதல் என்றதை நாங்கள் இப்ப பார்க்க போறோம். அந்த வகையில பாருங்க, ஒன்று அன்றாடம் எதிர்நோக்கும் சவால்களுக்கு தீர்வாக வீட்டு தோட்டத்தை திட்டமிடவும். நாங்கள் அன்றாடம் இருக்கின்ற சவால்களுக்கு எங்களுக்கு தீர்வாக வீட்டு தோட்டம் எங்களுக்கு அமைகிறதையும், இரண்டாவது வீட்டு தோட்டத்தின் விளைதிறனை அதிகரிப்பதற்கு தொழில்நுட்ப ரீதியான செயற்பாடுகளில் ஈடுபடவும். எங்கிட்ட விளைதிறனை அதிகரிப்பதற்கு தொழில்நுட்ப ரீதியிலான செயற்பாடுகளை நாங்கள் ஈடுபடுறதுக்கும், மூன்றாவது பயிர் பராமரிப்பு நடவடிக்கையின் போது சூழல்நேய வழிகளை பின்பற்றவும் எங்களுக்கு இந்த கற்றல் முடிந்த கற்றல் பேராக அமைந்து காணப்படுகின்றது. கற்றல் முடிவில் நாங்கள் எங்களிடம் ஏற்படுறதாக அமைந்து காணப்படுகின்றது. பார்ப்போம். நாங்கள் இதுவரையுமே வீட்டு தோட்டம் என்ற என்ன தரம் 6 தரம் 7 இருந்து சொல்லிக் கொண்டு வந்தாங்க. வீட்டில் எங்களுக்கு கிடைக்கிற இடவசதியையும் இடைவெளிகளையும் பயன்படுத்தி நாங்கள் செய்கிறது தான் வீட்டு தோட்டம் என்று சொன்னாங்க. இப்ப நாங்கள் செயற்திட்டத்துக்கு வந்துட்டோம். நாங்கள் இப்ப முறையான ஒரு வரவிலக்கணத்தின் மூலமாக நாங்கள் என்ன செய்கிறோம், வீட்டு தோட்டம் என்றால் என்ன என்பதற்கு நாங்கள் அடியெடுத்து வைக்கின்றோம். வளர்ந்துட்டோம். 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு செய்முறை ரீதியாக படிச்ச நாங்கள் இப்ப 8ஆம் ஆண்டு செயற்திட்ட ரீதியாக வந்துட்டோம். என்ன ஒரு படி எங்கட தேர்ச்சி மட்ட கல்வியில நல்ல இதாக நாங்கள் படிமுறை ரீதியாக நல்ல ஒரு நிலைக்கு வந்துட்டோம். இப்ப பார்ப்போம் வீட்டு தோட்டம் என்றா என்ன, வீட்டு தோட்டம் என்றா என்னன்னு நாங்கள் பார்க்க போறோம். பாருங்கோப்பு, வீட்டு தோட்டம் என்பது நிலம், நீர், சூரிய ஒளி போன்ற வளங்களை வினைத்திறனாக பயன்படுத்தக்கூடிய ஒழுங்கமைக்கப்பட்ட பரந்த உயிர் பல்வகமையுடைய சமநிலையான சூழல் தொகுதியே திட்டமிடப்பட்ட வீட்டு தோட்டம் என்று சொல்றோம். என்னண்டாப்பு, நிலம், நீர், சூரிய ஒளி போன்ற வளங்களை வினைத்திறனாக பயன்படுத்தக்கூடிய ஒழுங்கமைக்கப்பட்ட பரந்த உயிர் பல்வகமையுடைய சமநிலையான சூழல் தொகுதியே திட்டமிடப்பட்ட வீட்டு தோட்டம் என்று நாங்கள் குறிப்பிடுறோம். இப்ப வீட்டு தோட்டம் என்னென்று நாங்கள் பார்க்க போறோம். நாங்கள் செய்கின்ற வீட்டு தோட்டம் எப்பொழுதுமே சூழல்நேயமான வீட்டு தோட்டத்தை திட்டமிடுதல் இங்கு மிகவும் முக்கியமான சூழலுக்கு ஏற்புடையதாக சூழல்நேயமான வீட்டு தோட்டம் நாங்கள் செய்யறதான் சவால் மிக்க ஒன்றாக காணப்படுகிறது. நாங்கள் செய்யலாம் அப்போ வீட்டு தோட்டத்தை, ஆனா அவை சூழல் நேயமானதாக இருக்கிறது என்றதான அப்போ நாங்கள் பிரதான மக்கள் வேணும். அதற்கு அமைவாக அமைக்கப்பட்ட ஒரு வீட்டு தோட்டத்தின் படம் ஒன்று காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. பாருங்க பிள்ளைகள், நாங்கள் இப்ப அடுத்த பார்ப்போம். இந்த நாங்கள் திட்டமிட்ட முறையில் வீட்டு தோட்டம் அமைப்பதனால் கிடைக்கின்ற பயன்கள், நாங்கள் இந்த செயற்பாடுகள் திட்டமிட்டு பிளான் பண்ணி, நீங்கள் சொல்லுவீங்களா எந்த ஒரு செயற்பாட்டை நாங்கள் திட்டமிட்டு செயற்படுகின்ற போது அங்கு அதிக அளவிலான வெற்றிகள், அந்த சவால்களை வெற்றிகரமாக முகம் கொடுக்கக்கூடிய தன்மைகள் என்பன எங்களுக்கு ஏற்படும் என்று சொல்றோமே, அதே போலதான் பாருங்கோ இந்த சூழல் நேயமாக
நாங்கள் திட்டமிடப்பட்ட இந்த வீட்டு தோட்டம் நாங்கள் செய்யறதால எங்களுக்கு என்னென்ன நன்மை, ஏதோ ஒரு நன்மை இருக்கிறபடியா தானே அப்போ நாங்கள் இந்த வீட்டு தோட்டத்தை செய்யறோம். என்னப்போ இல்லாட்டியே நாங்கள் வினைக்கிட்டு தண்டுவோம். அவ்வாறு கிடைக்கிற நன்மைகள் என்னென்று நாங்கள் பார்க்க வேண்டியது அவசியம். ரைட். அந்த வகையில என்னத்துக்காக நாங்கள் இந்த வீட்டு தோட்டத்தை அமைக்கிறோம், என்னென்ன நன்மைகள் கிடைக்க போன்றதை நாங்கள் இப்ப பார்க்க போறோம். இப்ப முதலாவது பாப்பம், வீட்டு தேவைக்காக நச்சுத்தன்மையற்ற புதிய தூய்மையான உணவுகளை வருடம் முழுவதும் பெறலாம். என்னண்டு வீட்டு தோட்டத்துக்காக நச்சுத்தன்மையற்ற புதிய தூய்மையான உணவுகளை வருடம் முழுவதும் பெறலாம். இரண்டாவது, குடும்ப போஷணை தேவைகளை பூர்த்தி செய்யலாம். குடும்பத்தினுடைய போஷணை தேவைகளை நாங்கள்லானே அப்போ என்ன செய்யறோம், இப்ப பாருங்க வீட்டு தோட்டம் செய்யல என்ன, நாங்கள் எங்கடா வீட்டு தோட்டத்துக்கு அப்போ நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் நல்ல மருந்தடிச்சு நல்ல உரம் போட்டு நாங்கள் அதை செய்வோம். இல்ல அப்போ உதால வார இதுகளே தெரியும் எங்களுக்கு வேண்டாம், என்ன வேண்டாம் என்ன தெரியுமா, இன்றைக்கு பார்த்திருந்தீங்கடா தெரியும், இந்த அது சிபாறு செய்யப்பட்ட அளவிலும் பார்க்க அதிக அளவிலான அசேதன வளமாக்கிகள் இந்த கிருமி நாசினிகள் பயன்பாட்டால இன்றைக்கு சொல்லப்படுகின்ற பிரச்சனைகள், விவசாய நடவடிக்கைகள் ஏராளமான பல்வேறுபட்ட நோய்கள், சிறுநீரகம் சம்பந்தமான நீண்ட நாள் குறுங்கால பல்வேறு சிறுநீரக செயலிழப்புகள், உடல் ரீதியாக ஏற்படுகின்ற ஆரோக்கியம் தொடர்பான பல்வேறு பாதிப்புகள், இவ்வாறு பல்வேறுபட்ட இதை தெரிந்த நாங்களே திட்டமிட்டு சூழநியமான செயற்பாடு நாங்கள் செய்வோமோ இல்லை. ஆகவே பிள்ளைகள் என்ன செய்யறோம், வீட்டு தேவை நச்சுத்தன்மையற்ற புதிய தூய்மையான உணவு நாங்கள் பாருங்க நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஒன்று. இரண்டாவது பாருங்க, குடும்ப போஷணை தேவைகளை பூர்த்தி செய்யலாம். என்ன எங்களுக்கு தேவையானது நாங்கள் இப்ப உடல் தம்மை வளர்ச்சி அடைகிறதுக்கோ புரதம் தேவையானதோ கொள்ளுப்போ நாங்கள் எந்த வகையிலான எங்களுக்கு போஷணை தேவை அதிகமோ எது ஆரோக்கியமானது அவ்வாறானவற்றை நாங்கள் நாட்டி பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கு. எங்கண்ட தேவையை நாங்கள் கவனித்து போஷணை தேவைகளை சரியாக எங்கள் அவற்றை நாட்டி கொண்டு செய்து கொள்ளலாம். மூன்றாவது யாருங்கோ, உணவு பொருட்களுக்கு என செலவிடும் பணத்தை மீதப்படுத்திக் கொள்ளலாம். நாங்கள் அதிக அளவிலான பணத்தை நாங்கள் இன்றைக்கு சந்தையில நாங்கள் கடைகளில் மரக்கரைகள் கீரைவகைகள் பல வகைகளுக்காக செலவிடுறோம். ஆனா அந்த பணத்தை மீதப்படுத்திக் கொள்ளலாம். நேரம் வீணான சிரமங்கள் போன்றவற்றை தவிர்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இப்பதான் நாங்கள் என்ன செய்யறோம், எங்களுக்கு நாங்கள் தேவைக்கு பயன்படுத்துறோம், மேலதிகமானவற்றை விற்று நாங்கள் வருமானம் ஈட்டக்கூடியதாக இருக்கிறது. அல்லது கிடைக்கிறவற்றை எங்கண்ட உறவினர்களுக்கு கொடுத்து மகிழ்ச்சி, குடும்ப சமூகத்தின் ஒற்றுமை, சமூகத்தில் ஒரு பலப்பட சமூக உறவுகள் பலப்படுறது, அதோட பண்டமாட்டு நாங்கள் இதை கொடுத்து தம்பி கொண்டு ஒரு வெண்டிக்காய வாக்காண்டா சித்திடல மாமிட்ட கொடுக்க, மாமி வருங்கையோடு அவிடுவா, அதற்கு ஏற்று ஒரு மாற்று பொருள் தன்னிட்ட இருக்கிற தேங்காயோ அல்ல தேசிக்காய் வேறு ஒன்று தருகின்ற போது அவை மிக்கவுமே எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியானதாக அவை அமைகின்றது. பண்டமாற்று முறைகள் போன்றவற்றை ஏற்படுகின்றது. மேலதிக அயலருடன் கொடுத்து பரிமாறலாம். மன மகிழ்ச்சி, பாரடாப்பு தம்பி நான் இந்த தோட்டம் செய்து போட்டு தம்பி காய்ச்ச தம்பி இந்த வீட்டு தோட்டத்தான் கத்தரிக்காய் அண்டைக்கு நான் அண்டைக்கு பொரிச்சுக்கு வச்சுக்கிறாக்கு என்று சொல்லேகள அதுல வர ஒரு சந்தோஷம் அப்ப வேறு எங்கும் கிடையாது. தம்பி இன்றைக்கு நீ வச்சது பூத்திருக்கடா, அதான் பிஞ்சு பிடிச்சு காய்ச்சல் பார்த்தனியோட தம்பி களைச்சு தோந்த பள்ளிக்கூடத்தால வாரவான் ரெண்டு அடி உயர்ந்து பாய்ந்து சந்தோஷமாக போய் பார்ப்பான், மகிழ்ச்சியாக இருக்கும். நல்ல ஒரு உடற்பயிற்சி. வீட்டு தோட்டம் செய்யல கொத்துதல், தண்ணி விடுதல், நீர்ப்பாசனங்கள் பல்வேறுபட்ட செயற்பாடுகள் செய்யல அங்க பார்க்க நல்ல உடற்பயிற்சியாக நல்ல பொழுதுபோக்காக அமைது. குடும்ப அனைவருமே ஒன்றிணைந்து செய்யறதால இன்றைக்கு காண முடியாத ஒன்று குடும்பத்தில் ஒற்றுமை, குடும்ப மகிழ்ச்சி, குழுவாக வேலை செய்யற தன்மை அத்தனையுமே அங்க கிடைக்கின்றது. திட்டமிட்டு செய்கின்ற பொழுது அவை மிகவும் ஒரு ஆரோக்கியமான செயற்பாடாக காணப்படுகின்றது. விவசாய முயற்சிகள் ஈடுபட கிடைத்தல், இதை வைத்துக் கொண்டு நாங்கள் அங்கால் ஒவ்வொரு செயற்பாடுகளை நாங்கள் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இதைத்தான் நாங்கள் திட்டமிட்ட முறையில வீட்டு தோட்டம் அமைப்பதங்களுக்கு கிடைக்கிற நன்மையாக நாங்கள் சொல்லுவோம். அடுத்தது பார்க்கிறோம் பிள்ளைகள், வீட்டு தோட்டத்தை அமைக்கும் போது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய அம்சங்கள் அல்லது விடயங்கள், முக்கியமான நாங்கள் என்னென்ன விடயங்கள் இல்ல இப்ப பாருங்க பிள்ளைகள், நாங்கள் செய்கின்ற இந்த விவசாய வீட்டு தோட்ட செய்கைகள் சமநிலையான சூழல் தொகுதியான வீட்டு தோட்டத்தை அமைத்தல், சமநிலையான சூழல் தொகுதியாக வீட்டு தோட்டத்தை அமைத்தல் பிரதானமாக நாங்கள் சொல்லுறோம்.
சரியா? அந்த வகையில பாருங்க, அந்த வீட்டு தோட்டத்தில மரக்கறிகள், மரக்கறி, கீரை போன்ற குறுங்கால பயிர்கள், மரக்கறிகள், கீரைகள், பழங்கள் போன்ற குறுங்காலத்தில நாங்கள் அறுவடை செய்கிறோம். 4 மாதத்தில் நாங்கள் செய்ய பண்ணி அறுவடையை பெற்றுக் கொள்ளக்கூடிய குறுங்கால பயிர்களையும், அதே போல பல வகைகள், பலா, ஈரப்பலா போன்ற பல்லாண்டு கால பயிர்கள், நீண்ட காலத்துக்கு நாங்கள் அறுவடையை பெற்றுக் கொள்ளக்கூடிய பல்லாண்டு கால பயிர்களையும் கலந்து பயிர்தல் சிறப்பானது. கால நாங்கள் இப்ப என்ன செய்யற போக பயிர் செய்யோட நாங்கள் பல்லாண்டு கால பயிர் செய்ய, அதுல குறுங்கால பயிர்களும் பல்லாண்டு கால பயிர்களையும் சேர்த்து செய்கிறது சிறப்பானது. இரண்டாவது, இந்த நாங்கள் விவசாய நடவடிக்கைகள்ல காட்டி தாவரங்கள் பாருங்க. இப்போ என்ன சமநிலையான சூழல் தொகுதியை கொண்ட வீட்டு தோட்டத்தில் அமைக்கின்ற போது காட்டி தாவரங்கள் என்னென்ன நாங்கள் பார்ப்போம். காட்டி தாவரங்கள், விருந்து வழங்கி தாவரங்கள், வெறுப்பூட்டும் தாவரங்கள், பொறி பயிர்கள், மண்ணை பலப்படுத்தும் தாவரங்கள், இறைகோவி போன்ற உயிர்களை உயிர் பல்வகமை பேணக்கூடியதாக இருக்கிறது என்றதை நாங்கள் பார்க்க வேண்டும். காட்டி தாவரம் என்ன செய்யுது? நாங்கள் அப்போ இந்த அசேதன வளமாக்கிகளோ இந்த கிருமிநாசிகள் இல்லாம நாங்கள் என்ன செய்ய போறோம்? இயற்கையோட அவ்வாறானவற்றை செய்கின்ற பொழுது நாங்கள் செய்கின்ற இந்த வீட்டு தோட்டத்திலே அப்போ நடுகின்ற பயிர்கள்ல எந்த ஒரு போஷண குறைபாடு இருந்தா அவை இலகுவாக அவற்றின் இலைகளிலோ தண்டுகளிலோ மரத்தில் அவதானிக்கக்கூடிய ஒரு காட்டியாக, இன்றைக்கு என்ன நாங்கள் காட்டியாகவே அவதானிச்சு என்ன போஷணைகள் கூட்டரு சரியான இதில் நாங்கள் இடக்கூடியதாக இருக்கும். இப்ப சோளத்தில் இடக்கண்டு பாத்தீங்களா இருந்தா சில பயிர்களில அவை காட்டியாக இலகுவாக அவற்றில காட்டி அதற்கேற்றதாக காட்டி தாவரங்கள் நடுவதன் மூலமாக அதற்கேற்ற போஷன் நாங்கள் இதனால முழு பயிர் வீட்டு தோட்ட சுழற்சியை நாங்கள் பூர்ணமாக அவற்றை நாங்கள் என்ன செய்யலாம் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இரண்டாவது பாருங்கோப்பு விருந்து வழங்கி தாவரம், அவற்றிலே வந்து உணவுகளை உட்கொண்டு எங்களுக்கு பயன்படக்கூடியதாக அவற்றில் செய்யப்படுகிற விருந்து வழங்கி தாவரங்களாக நாங்கள் இதை சொல்லுறோம். அது பார்த்திருந்தீங்கள், அந்த பல்வேறு நன்மைகள் எங்கள்ட வீட்டு தோட்ட செயற்பாடுகளுக்கு பல்வேறு நன்மைகள் எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக அவை அமைக்கின்றது. வெறுப்பூட்டும் பயிர்கள், வெறுப்பூட்டும் தாவரங்கள் அண்டைகள் நாங்கள் சொல்லிய மிகவும் முக்கியமாக சொல்ல வேணும். இந்த சூழல் நேயமானவர்கள் சில பயிர்களுக்கு பாருங்கோப்பு இந்த பீடைகள், இந்த பூச்சிகள் என்ன செய்யமாட்டா தேடி வட்டினா சிலதுகள்ல இருந்து வருகின்ற சில பூச்சிகள்ல இருந்து வருகின்ற பொழுது அவையில இருந்து வருகின்ற ஒரு மாற்றம் அல்லது நாற்றங்கள் இதுகள் காரணமாக அவைய விட்டுட்டு ஓடினா அவையில நாங்கள் சொல்லுவோம் அப்போ வெறுப்பூட்டும் பயிர்கள், வெறுப்படும் அந்த பயிர்களை கண்ட உடனே விலத்தி போயினோம். அப்போ அவ்வாறான பயிர்களை அப்போ நாங்கள் என்ன செய்யறோம்? இந்த வெறுப்பூட்டும் பயிர் என்று சொல்லிக்கலையே அப்போ பாத்தீங்களா இருந்தா அப்போ இந்த செவ்வந்தி, சூரியாந்தி, இந்த மிளகு இவ்வாறான இந்த பயிர்கள்ல இருந்து மாறுகின்ற ஒரு இந்த மனம் அவைக்கு வெறுப்பை ஏற்படுத்தி ஓடுகின்றது. அவை என்ன செய்யறோம்டா நாங்கள் செய்யற இந்த வீட்டு தோட்ட செயற்பாடுகள்ல இடையிடையே நட்டு விடுகின்ற பொழுது இந்த தாக்கங்கள் குறைந்ததாகவே அமையும். அதே போல பாருங்க, வெறுப்பூட்டும் பயிர்களை நாங்கள் தாவரங்கள் சேர்ந்த பொறி பயிர்கள் இப்ப பாருங்க, சில செயற்பாடுகள்ல நாங்கள் இப்ப பாத்தீங்களா இருந்தா பருத்தி செய்கின்ற பொழுது அவன் வீடு கண்ட தாக்கங்கள் அதிகளவாக இருக்கின்ற பொழுது அவர்கள் என்ன செய்வார்களாமண்டாப்போ அந்த பயிர்களில என்ன செய்யப்படும் இடக்கிட வேண்டிய தண்டுவினம் வண்டிய நாட்டி வருகின்ற போது அவை என்ன செய்வினம் வருகின்ற பீடைகள் இந்த பருத்தியில அதிகளவான தாக்கத்தை ஏற்படுத்தாது என்ன செய்வினம் வெண்டியோட வினைக்கெடுவினம். ஆகவே அப்போ நாங்கள் இலக்கு வைத்து நாங்கள் பிரதானமாக வச்ச அந்த பருத்தி பயிர்களை நல்ல முறையாக நாங்கள் எங்கிட்ட அறுவடையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக அமைந்து காணப்படுகின்றது. அதே போல மண்ணை வளப்படுத்துகின்ற தெரியும் உங்களுக்கு, அப்போ தெரியும் என்ன எங்கிட்ட சணல், காட்டு கிளிகிழிப்ப அவரையின பயிர்களை அப்போ நாங்கள் நாட்டுவதன் மூலமாக அவரையின பயிர்களை நாங்கள் நாட்டுவதன் மூலமாக சணல்கள் மற்ற காட்டுகிளிகிழிப்ப போன்றவற்றை நாட்டுவதன் மூலமாக அவை என்ன செய்யுது அப்போ ரைஸ் அந்த கீழே பாத்தீங்கன்னா நைதர்சன் வளர்த்த பரப்பு அதே நேரம் கிடைக்கிற அதே நேரம் அவை பசுந்தாட் பசலைகளாகவும் உங்களுக்கு கிடைக்கிற மண்ணை வளப்படுத்துகிறதாகவும் அவை அமைந்து காணப்படுகின்றது. இறைகோவி பாத்தீங்களா இருந்தா சில தாவரங்கள்ல நாங்கள் காலபோ அந்த குறுங்கால பயிர்களும் பல்லான் அவை தங்கி இருந்து உண்டாவோ இந்த செம்பகம், அந்த செவ்வரும்பு என்ன அந்த முசுராண்டு போன்றவை என்ன செய்யுதாண்டாப்போ அந்த சில வகையான பீடைகளை சாப்பிட்டு கொள்றதால அப்ப அதுவே இருந்து சேர்ந்த எங்களுக்கு அப்போ இந்த தாக்கங்கள் குறைந்து எங்கண்ட இதுல பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அவ்வாறு சூழல் நியமிக்கதான இந்த செயற்பாடுகளில் ஈடுபடுறது சிறப்பானதாக அமையும். அதே போல பாருங்க, தற்போதுள்ள தேவையற்ற தாவரங்களை அகற்றப்படுவதால் புதிய தாவரங்களை நாட்டுதல் என்ன காலம் போனது.
அல்லது அப்போ அது நிக்கிறதால பிரயோசனம் இல்லைன்னு நாங்கள் என்ன செய்யறோம், சில தாவரங்கள் எங்களுக்கு நாங்கள் வைக்கிறதில் பார்க்க அவை இடைஞ்சலா அல்லது அந்த வயது முதிர்ந்ததோ இல்ல பயனில்லாத அவற்றை நாங்கள் வெட்டி புதியவற்றை நாங்கள் நாட்டிக்கொள்ளுதல் சிறப்பானது. வீட்டு தோட்டத்துக்கான அளவை தீர்மானித்தல், இந்த வீட்டு தோட்டத்துக்கான அளவை தீர்மானித்தல் என்றதும் பிரதானமானது. எங்களுக்கு கிடக்கிற நிலம், நீர் வசதி, சூரிய ஒளி, ஆக்கள் அளவு, நிதி போன்றவற்றை அடிப்படையாக கொண்டுதான் அப்போ நாங்கள் வீட்டு தோட்டத்தின் அளவை தீர்மானிக்கிற என்பது பிரதானமானது. அதே போல நிலப்பரப்பு, நீர் வசதி, செலவிடக்கூடிய பணத்தை அளவு, ஈடுபடக்கூடிய நபர்கள் எண்ணிக்கை, செலவிடக்கூடிய போன்ற அம்சங்களை கவனத்தில் கொண்டு நாங்கள் இந்த தீர்மானிக்கிறது பிரதானமானதாக அமைகின்றது. அடுத்தது பாருங்க, பொருத்தமான பயிர்களை தெரிவு செய்த மிக முக்கியமான பொருத்தமான பயிர்களை தெரிவு செய்தா சூழல் நிலைமைக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய இலகுவாக பயிர் செய்யக்கூடிய பயிர்களை தெரிவு செய்தல். எங்கண்ட சூழல் நிலைமைக்கு எங்களுக்கு கிடைக்கின்ற வெப்பமா, சூரிய ஒளி, மற்ற காலநிலை தன்மைகளுக்கு ஏற்பவும் எங்கண்ட சூழல்ல இலகுவாக நாங்கள் பயிர் செய்யக்கூடியதான பயிர்களை தெரிவு செய்யறது சிறப்பானது. அதன் மூலம் எங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகள் நாங்கள் குறைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. உதாரணமா பாருங்க, என்ன செய்வோம், இலங்கைக்கு உரித்தான பயிர் பேதங்களை நாட்டுவதனால பயிர் பராமரிப்பு இலகுவாகுது. இலங்கைக்கு உரித்தான பயிர் எங்கட பிரதேசத்துக்கு உரித்தான பயிர் வகைகள் நாங்கள் தெரிவு செய்தால் சிறப்பானது. அப்போ அந்த வகையில உங்களுக்கு தெரியுமா, அப்போ நாங்கள் 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டிலேயே நாங்கள் பார்த்து கொண்டு வாரது உங்களுக்கு தெரியும். வேற நீங்க கரிமிளகாய் 18 துவக்கம் 20 சென்டிமீட்டர் குறைவான நாங்கள் உரைப்பான இதுகள் மற்றும் அதிக அளவிலான விளைச்சல் கிடைக்கக்கூடியது, இதையும் தாக்கு பிடிக்கக்கூடிய சூழ்நிலையில இலகுவாக செய்து கொள்ளலாம். இவ்வாறு பல்வேறுபட்ட நன்மைகளை உடைய உள்ளூர் பயிர் பேதங்களை நாங்கள் செய்ய பண்றது சிறப்பானது. வேற நீங்க கரிமிளகாய், மூட்டை கொச்சிக்காய் என்று சொல்லுவார்கள். அது மற்றது பாருங்க, எங்கண்ட சுண்டங்கத்தி இருக்கு மிகவும் சிறப்பான, எதையுமே தாக்கு பிடிக்கக்கூடிய சுண்டக்காய் என்று சொல்றது. அதே போல பாருங்க, அணிற்கோடு கத்தரிக்காய், லேனா கிரி என்று சொல்லுவார்கள். அணிற்கோடு கத்தரிக்காய் எல்லாம் பாருங்க, எங்கண்ட உள்ளூர் அதாவது இலங்கைக்கு உரித்தான இந்த பயிர் பேதங்களை நாங்கள் வீட்டு தோட்டத்தில் நாங்கள் செய்ய சூழல் நேயமானதாகவும் இலகுவாக நாங்கள் செய்யக்கூடிய சிறப்பான ஒன்றாகவும் அவை அமைந்து காணப்படுது. பாருங்க பிள்ளைகள், அதுல என்ன வெரணிய கரிமிளகாய் இந்த படத்தை அதுல காட்டி இருக்கிறோம். வெரணிய கரிமிளகாய், மூட்டை கொச்சிக்காய் இது அடுத்த காட்டுற இவை எல்லாமே மிகவும் சிறப்பான ஒன்றாகவே அமைந்து காணப்படுகின்றது. அடுத்தது பாருங்க, எளிய தொழில்நுட்பங்களை நாங்கள் பயன்படுத்துதல் எளிமையானது. பாருங்க, அந்த அளவு உயிரற்ற அல்லது உயிருள்ள படைகளை இடுவதன் மூலமா என்ன கூட்டு பசலைகளை தயாரிக்கிறது, நாங்கள் தயாரித்து போடுறது பல்வேறுபட்டது நாங்கள் செய்யலாம். இப்ப பாத்தீங்களா இருந்தா நாங்கள் இந்த மண்ணறி பண்றது பெரிய ஒரு பிரச்சனை. ஆகவே என்ன செய்யறோம், நாங்கள் அவற்றுக்கு தீர்வான நாங்கள் பிரச்சனை என்று சொல்லி போட்டு இருக்கலாது. இருந்தா அந்த இனம் தோற்று போன ஒன்றாகத்தான் இருக்கும். அப்பு எந்த ஒன்றையும் சவாலையும் வெற்றி கொள்ளக்கூடிய திட்ட சங்கல்பம் ஒன்று நாங்கள் இதை செய்ய வேணும் என்ற ஒரு இது எங்கள்கிட்ட வர வேணும். ஆகவே அப்போ நாங்கள் என்ன செய்ய வேணும், எளிய தொழில்நுட்ப முறைகளை நாங்கள் உயிருள்ள உயிரற்ற தடைகள் என்று சொல்லியிருக்கிறோம். நாங்கள் 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டில் எல்லாம் பார்த்திருக்கிறோம். இந்த மண்ணரிப்பத்தை என்ன தவிர்த்துக்கொள்ள இவ்வாறான உயிருள்ள உயிரற்ற தடைகளை நாங்கள் மண்ணரிப்பு போன்றவற்றில் இடுறது, மற்ற இவ்வாறான கலப்பு முறையிலான செயற்பாடுகளை செய்கிறது. அதே போல கூட்டு பசலை என்ற மிகவும் முக்கியமானது. எங்கண்ட வீடுகள்ல இருந்து கழிவு முகாமைத்துவ செயற்பாடுகள், மற்றது பாத்தீங்களா இந்த இவற்றை வளப்படுத்துறது எங்களுக்கு சூழல் நியமான செயற்பாட்டிற்கு வீட்டு தோட்டத்துக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாக காணப்படுகின்றது. அதே பாருங்க, பயிர்களுக்கு இடுதல் பசுந்தாட் பசலைகளை பயன்படுத்தக்கூடிய தாவரங்களை பயிர் செய்தல், கழித்தொதுக்கப்படுகின்ற சாடிகள் நாட்டு சாடிகளாக பயன்படுத்துதல். என்ன இன்றைக்கு பாருங்க, இந்த சில பொருட்கள் அந்த ஜோக்கெட் கப்புகள், மற்ற பிளாஸ்டிக் போத்தல்கள் இவற்றையெல்லாம் நாங்கள் எங்களுக்கு சாதகமாக சூழல் நியமாக அவற்றுக்கு பயன்படுத்தலாம், எவ்வாறு பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ளலாம் என்றதுக்கு கூட நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது என்ன. இப்ப உரிமட்டைகளை பயன்படுத்தல் போன்றவற்றை நாங்கள் என்ன செய்யறது, வார இதுகளுக்கு எங்கள் சூழல்ல காணப்படுற தொழில்நுட்ப ரீதியாக என்ன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதனால வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு சமூகமாக, அதாவது பிள்ளைகள் இந்த தொழில்நுட்ப பாடத்தை நீங்க சேர்த்திட்டமாக கற்கிற நீங்கள் உங்களுக்கு ஒரு சாதாரண வப்பு. அடுத்த பாருங்க, பொறிப்பயிர்கள் வெறுப்பூட்டும் பயிர்கள். ஏற்கனவே முன்னுக்கு நாங்கள் பார்த்தனாங்கள் என்ன பொறிப்பயிர்கள் வெறுப்பூட்டும் பயிர்கள் நாட்டல், இடைகோவி விலங்குகள் வாழ்வதற்கு சூழலை ஏற்படுத்துதல், தாவரத்துக்கு வீடநாசினலுக்கு பதிலாக என்ன செய்யற நாங்கள் கரைசல்கள் உள்ளி கரைசல்கள், ஆமணக்கு கரைசல்கள், இவ்வாறு பல்வேறுபட்டத கூட்டுகளை தெளித்து நாங்கள் அதை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் சூழல் நியமானதாகவும் வீட்டு தோட்டத்துக்கு வெற்றியாகவும் அமைந்து காணப்படுகின்றது.
அடுத்தது பார்க்கிறோம், வீட்டு தோட்டத்தின் விளைதிறனை அதிகரிப்பதற்கு தடையாக அமைகிறது என்ன? நாங்கள் செய்கிறோம் இந்த வீட்டு தோட்டம் செய்கிறோம் இனக்கட்டு இந்த அளவு எங்கள்ட விளைதிறனை அதிகரிப்பதில் உள்ள தடைகள் என்னென்ன அதுக்கு தடையாக இருக்கிறது பார்க்கணும். ஏன் அந்த தடைகளை நாங்கள் சவால்களை நாங்கள் வெற்றிகரமாக என்ன சேலஞ்ச நாங்கள் என்ன வெற்றிகரமாக முகம் கொடுக்க வேணும். முகம் கொடுப்பதன் மூலமாகத்தான் அவற்றை நாங்கள் குறைத்துக் கொள்ளலாம் அல்லது இல்லாமைய செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில பாருங்க, சாய்வான நிலத்தில் நடைபெறும் மண்ணெரிப்பினை நாங்கள் தவித்துக் கொள்வதற்கு நாங்கள் ஏற்கனவே நாங்கள் கட்டின போதும் திருப்பொருக்கா பார்ப்போம். என்ன செய்ய போறோம், மழை அதிகமான காலங்களில் சாய்வான நிலத்தில் இருந்து என்ன மண் என்ன செய்து அரித்து செல்லப்படுதல மண்ணரிப்பு பல்வேறு காரணங்களால மண்ணரித்து செல்லப்படுகின்றது. அவ காற்று பல்வேறு இருந்த பொழுது நாங்கள் இதில் என்ன செய்கிறோம், மழையை அடிப்படையாக வைத்துக் கொண்டதான் நாங்கள் கருதுறோம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மண்ணரிப்பு நடைபெற்ற நிலம் பயிர் செய்கைக்கு பொருத்தமற்ற நிலமாக என்ன மாறுகின்றது. ஆகவே அதுக்கு என்ன செய்கிறோம், இந்த மண்ணரிப்பு ஓடி வருகின்ற அல்ல மேலிருந்து விழுகின்ற அந்த மண்ணு இடையமைப்பு தாண்டி கரைஞ்சி வளமான மண் அடித்து செல்லப்படுறதால வியோசனம் இல்லாம போயிடும். ஆகவே அப்போ சாய்வான நிலங்களுக்கு நாங்கள் என்னென்ன செய்து கொள்ளக்கூடியதா இருக்கின்றோம் நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த வகையில பாருங்கோப்பு மண்ணின் மேற்பரப்பில் உயிர் அல்லது உயிரற்ற தடைகளை ஏற்படுத்துதல். இரண்டாவது, படிக்கட்டு முறையில் நிலத்தை தயார்படுத்திக் கொள்ளுதல். படிக்கட்டு முறையில என்ன செய்ய நிலத்தை தயார் செய்து பயிரிடுதல். மூன்றாவது, சமவெளிக்கோட்டு வடிகால் அமைத்தல். அடுத்தது பாருங்க, மூடு பயிர்களை பயிர் செய்தல். மூடு பயிர்கள் வளர்ப்பதன் மூலமாகவும் இந்த மண்ணரிப்பை நாங்கள் குறைத்துக் கொள்ளலாம். அதே போல சாய்வுக்கு குறுக்காக வேலியாக பயிர்களை நாட்டுதல். வேலிகளாக நாங்கள் பயிர்களை நாட்டுகின்ற போது அவை இந்த வேகம் குறைக்கப்படும், வற்றதில் படிஞ்சு இவ்வாறான நன்மைகளை பெறுறோம். மண்ணுக்கு மூடு படையிடல் என்ன, அது உயிரிழத்தர மற்ற தாவர கலப்பு முறைகள் இவ்வாறு பல்வேறு இதன் மூலமாக சாய்வான நிலத்தில் நடைபெறுகின்ற மண்ணரிப்பை நாங்கள் என்ன செய்து கொள்ளலாம், அப்போ நாங்கள் குறைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்ப பாரு பம்பு வைக்கோல் மூடுபடை, வைக்கோல்ல என்ன மாதிரி போட்டுட்டப்போ நாங்கள் என்ன செய்யறோம், அந்த மூடுபடை. அதே போல இரண்டாவது படத்தை பாருங்க, பங்காளி சிலையில காட்டப்படுது உரிமட்டை. உரிமட்டைண்டா தெரியும், உங்களோட கொச்சு மட்டையை பயன்படுத்தி என்ன செய்வோம்டா நல்ல இறுக்கமாக மண்ணை பற்றி பிடிச்சு கொண்டிருக்கோமா. வார தண்ணின் இதுகளையும் என்ன செய்யுது, மண்ணோட இறுக்கமா இருக்கிறதால எங்கள்ட அரிப்பு இவ்வாறான பிரச்சனைகளை நாங்கள் வெற்றி கொள்ளக்கூடியதா இருக்கும். தொழில்நுட்ப ரீதியாக அவற்றை நாங்கள் கையாளக்கூடியதா இருக்கிறது தான் இந்த ரெண்டு படமும் வைக்கோல் போடுறது உரிமட்டையும் அதுல காட்டப்பட்டிருக்கிறது. அடுத்தா பார்ப்போம், நிலத்துக்கு போதிய அளவு சூரிய ஒளி கிடைக்காம நாங்கள் பார்க்கிறோம். அப்போ நாங்கள் நீர்ப்பாசனத்துக்கு நீரை கொண்டு வரலாம், மண்ணை கொண்டு வரலாம், பசலைய கொண்டு வரலாம். ஆனா சூரிய ஒளியா கிடைக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேணும், இருக்கின்றத நாங்கள் அகற்றியோ பொருத்தமா செய்யலாமே ஒழிய பக்கெட்டிலோ பெருநத்திலையும் கொண்டுலாமோ இல்லைன்னா. ஆகவே அப்போ நிலத்துக்கு போதிய அளவு சூரிய ஒளி கிடைக்காமைக்கு நாங்கள் என்ன செய்து கொள்ளலாம் என்ற பார்க்கிறோம். தாவரங்களின் நிலவுவைக்கு சூரிய ஒளி அத்தியாவசியமான காரணியாகும். கிடைக்கின்ற சூரிய ஒளியை அதிகரித்துக் கொள்வதற்கும் பயனுள்ள வகையில் பயன்படுத்துவதற்கும் நாங்கள் என்ன நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என்றதை பார்க்கணும். அத்தியாவசியமாக அதுல என்னென்ன இதுல எங்களுக்கு அவசியமாப்படுதுன்றதை நாங்கள் இப்ப பார்க்க போறோம். அதுல ஒன்று பாருங்க, அருகாமையில் உள்ள பெரிய மரங்களின் கிளைகளை கத்தரித்தல். பாத்தீங்களா இருந்தா மேல நாங்கள் இந்த பயனுள்ள இந்த அளவு திட்டமிட்ட என்ன சூழல்நியமான வீட்டு தோட்டம் ஒன்று செய்யல, அங்க பாத்துருந்தீங்களா இருந்தா அந்த நிழல் பெரிய மரங்களை அப்ப தேவையற்ற விதத்தில் நாங்கள் மரங்களை பறிக்க கூட, ஆனா தேவையற்ற விதத்தில் எங்க இதுகள்ல மறைஞ்சு கொண்டிருக்கிறத நாங்கள் நிழலாக விழுகின்றவற்றை நாங்கள் கத்தரித்து அவற்றின் மூலமாக சூரிய ஒளி கிடைக்க செய்யலாம். அருகாமையில் உள்ள பெரிய மரங்களின் கிளைகளை கத்தரி மரத்தை வெட்ட சொல்ல அந்த கிளைகளை வெட்டி கத்தரிப்பதன் மூலமாக சூரிய ஒளி கிடைக்க செய்யலாம். இரண்டாவது, நிழலை விரும்புகின்ற சூரிய ஒளி பூர்ணமாக எங்களுக்கு கிடைக்க நிழலை விரும்ப நிழலே இருந்தக்கூடிய பயிர் பேதங்கள் நாங்கள் என்ன செய்ய நாட்டிக்கொள்ளலாம். எல்லாம் அப்ப இதுக்கான தீர்வு. மூன்றாவது பாருங்க, வடக்கு தெற்கு திசைகளில் நாங்கள் என்ன வடக்கு தெற்கு திசை நோக்கியதாக பயிர்களை நாட்டிக்கொள்வதும் சிறப்பானதாக அங்க காணப்படுது. இவை சூரிய ஒளிக்கு சம்பந்தமாக நாங்கள் எதிர்நோக்கக்கூடியதாக இவை அமைந்து காணப்படுகின்றது. அடுத்தது பாருங்க, நிலத்துக்கு போதிய ஒளி கிடைக்காத வடக்கு தெற்கு நாட்டுதல், இதெல்லாம் அப்போ நாங்கள் இலகுவாக செய்து கொள்ளக்கூடிய ஒன்றாக இப்ப அடுத்த ஸ்லைட் நாங்கள் அடுத்த இதை பார்ப்போம்.
போதிய அளவு நீர்ப்பாசனம் மேற்கொள்ளாம, உங்களுக்கு தெரிய வேணும் நீர்ப்பாசனம் பயிர்களுக்கு நீர் பற்றாக்குறை ஏற்படுகின்ற போது நாங்கள் நீர்ப்பாசன நடவடிக்கைகளை மேற்கொள்கிறோம். அந்த வகையில் பயிர்களுக்கு அத்தியாவசியமான நீர் தேவையான நேரத்தில் போதுமான அளவில் கிடைக்க வேண்டும். மழை வீழ்ச்சி குறைவான பிரதேசங்கள் இது பிரதான பிரச்சனையாகும். இதற்கு தீர்வு காண்பதற்காக நாங்கள் செய்யக்கூடியது ஒன்று பாருங்க, நீர் பற்றாக்குறையா தாக்கு பிடிக்கக்கூடிய பயிர்களை நாங்கள் செய்ய பண்ணுவோம். என்ன அதிகளவான நீர் தேவைப்படாத பயிர் பயிரங்களை நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் செய்ய பண்ணுறது. இரண்டாவது, மண்ணிற் காப்புக்காக பொருத்தமான நீர்ப்பாசன முறையை மேற்கொள்ளுதல். என்ன இன்றை பார்த்துருந்தீங்கன்னா நாங்கள் செய்யலாம், எவ்வளவு தொழில்நுட்ப உத்திகள் வந்துட்டு தான் இப்ப என்ன துளிப்பாசனம், தூவல் பாசனம், என்ன கசி பொசி எத்தனையோ வகையான பாதங்களின் மூலமாக நீர் தேவையை நாங்கள் அறிந்து அதற்கேற்றதாக தொழில்நுட்ப ரீதியாக விவசாயத்தை நாங்கள் பார்த்தீங்களா இந்த விஞ்ஞான பூர்வமாக சிந்தித்து அதற்கேற்ற நீர்ப்பாசன நடவடிக்கை எடுத்து நாங்கள் வெற்றி கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்த பார்க்கிறோம் நாங்கள் பாருங்க, மண் மேற்பரப்பில் மூடுபடையிடல். நீர் தேவையற்ற விதத்தில் ஆவியாகிறது. ஆகவே நாங்கள் என்ன செய்கிறோம், மண் மேற்பரப்பை மூடுபடை இடுவதன் மூலமாக தேவையற்ற விதத்தில் நீர் ஆவியாது நாங்கள் குறைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. பாருங்க, வைக்கோல் மூடுபட அந்த போட்டு நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் பாத்தீங்களா, மண் அந்த தேவையற்ற அந்த தாவரங்கள் இல்லாத பகுதிகளில் நீர் ஆவியாதலை குறைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இரண்டாவது படம் பாருங்க, பிளாஸ்டிக் போத்தலை பயன்படுத்தி துளிப்பாஸ் என்ன குறைந்த அளவிலான தண்ணி நாங்கள் என்ன மாதிரி செய்தாமன்றதை செய்து கிடாக்கு. இதே போல பாத்தீங்களா இருந்தாப்போ இன்றைக்கு தொடர்மாடி குடியிருப்புகள்ல இருக்கிறார்கள் எல்லாம் என்ன சிறு சிறு துவாரங்கள் போத்துற நிலத்தில் விட்டு இந்த பானை போன்றவற்றை போட்டு பசு நீர்ப்பாசனங்கள்ல நீர்ப்பாச பயிர் செய்கைகளை எதுவும் ஒரு தடையாக இல்லை. அந்த தடைகளுக்கு நாங்கள் பிரச்சனைகளை வெற்றிகரமாக எதிர்கொள்ளக்கூடியதான எங்களிடம் இருக்கிற ஆற்றல் வளர்த்து கொள்ள வேணும். அதான் செயற்திட்ட ரீதியாக பிரச்சனைகளை இனங்காண்றோம். அந்த பிரச்சனைகளுக்கு நாங்கள் என்ன செய்ய போறோம், அப்போ தீர்வு காண்றதானங்கண்ட செயல்முறை தொழில்நுட்பத்தில் பிரதானமானது. அடுத்த பார்க்கிறோம், பயிர் செய்வதற்கு இடவசதி பற்றாக்குறையாக இருக்கின்ற போது நாங்கள் என்ன செய்யும் பாருங்க, நகர்ப்புறத்தில் இடவசதி மட்டுப்பட்டான இடங்களில் அவ்வாறான பிரச்சனைகளுக்கு தீர்வாக நாங்கள் என்ன செய்து கொள்ளலாம், நகர்ப்புறங்களில் அங்க தொடர்மாடி குடியிருப்புகள்ல இருப்பினோம். அப்போ பக்கத்துல அப்படியே கையை விசிறி விட்டீங்கன்னா என்ன செய்யும், பக்கத்துல போய் மாதிரி இல்லையோ பக்கத்து வீட்டுல அப்போ தொட்டு. ஆகவே அந்த இடத்துல அவர்கள் சும்மா இருக்கேல அங்கேயும் பாத்தீங்கன்னா வீட்டு தோட்டம் என்ன மாதிரி என்ன செய்யப்படுகிறது நாங்கள் இப்ப பார்ப்போம். சாடி பயிர் செய்கை முறைகளை பயன்படுத்துதல். சாடிகளில பார்த்து பால்கனி உடுப்பு காய போடுறீங்களா, என்ன வெளியில போய் ஒரு எட்டி பார்க்கக்கூடிய அந்த இடங்கள்லயே அப்போ சாடி பயிர் செய்கைகளை செய்யலாம். பெட்டி அளவிலான வெற்றி காணக்கூடியதாக இருக்கின்றது. இரண்டாவது, நிலைக்குத்து பயிர் செய்கை முறையின பயிர் செய்கை கோபுரம், பயிர் செய்கை குட, பயிர் செய்கை இறாக்க போன்றவற்றை பயன்படுத்துதல். என்ன இன்றைக்கு பார்க்கிறோமா, இந்த உத்திகளில் நாங்கள் அங்கே தொழில்நுட்பத்திலையும் பார்ப்போம். அப்போ எங்களுக்கு இந்த நிலக்குத்து இடைவெளி பார்த்திருந்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அப்போ உங்களுக்கு என்ன செய்ய, இந்த நிலக்குத்து இடைவெளி அப்போ அதிக அளவில் காணப்படுகின்றது. இந்த பிரயோசனம் இல்லாம நாங்கள் பயன்படுத்தாத நிலக்குத்து இடைவெளிகள்ல அப்போ இந்த கோபுர பயிற்சிகை, ராக்க பயிற்சிகை, இந்த உபாரண பயிற்சிகை முறைகளை பயன்படுத்தி நாங்கள் அதில் வெற்றி காணக்கூடியதாக இருக்கின்றது. அல்லது அதே போல பாருங்க, பல்லாண்டு பயிர்களை நாட்ட வேண்டுமாயின் அதிக இடவசதி தேவைப்படாத புதிய முறை இனப்பெருக்க மூலமாக பெறப்பட்ட நாட்டுகளை நாட்டுதல். என்ன இப்ப பாருங்க, ஒட்டு மரங்கள் இவற்றை என்ன சில பெரிய மரங்களாக வராத அதை நாங்கள் பாருங்க முதல் படத்துல வடிவ காட்டி இருக்கப்போ என்ன மாதிரி அவ செய்ய பண்ண ஒட்டு மரங்கள் மற்ற புதிய பேரங்கள் மற்ற ஒட்டு மரங்கள் இந்த தோடையா இருக்கலாம். இவையெல்லாம் ஒரு சின்ன இதழாக வந்து அதிக பயன் தரக்கூடியதாக அவை எங்களுக்கு அமைந்து காணப்படுகின்றது. அடுத்த பாருங்க, நீர்வடிப்பு குறைவடைதல். இப்ப என்ன செய்யுது உங்களுக்கு தெரிய வேணுமா, சில சந்தர்ப்பங்களில நாங்கள் நீர்ப்பாசனம் செய்கின்ற பொழுது தேவையற்ற விதத்தில் அவையில நீர் தேங்குகின்ற போது நீர்வடிப்பு குறைந்து வழி அங்க இல்லாம இந்த பல்வேறு பாதிப்புகளை ஏற்படும். ஆகவே அவ்வாறான இடங்களில நீர்வடிப்பு ஏற்படுத்தக்கூடியதாகவும் என்ன நீரின் இது சரியாகவும் நாங்கள் மேற்கொள்ள வேண்டியது அவசியம். இதை பாருங்க, மேலதிகமாக நீர் வெளியேறுகின்ற போது என்ன மாதிரி வழி என்ன வழி சொல்லுவீங்க பாத்தியில நாங்கள் இதன்ற போது ஏனாப்போ நாட்டிச்சாடிகள் பூச்சாடிகள்ல என்ன செய்யறோம், கீழே துவாரம் விடுவதற்கான காரணம் என்னப்போ பார்த்திருந்தீங்களா இருந்தா மேலதிகமான நீர்
வடிந்தோடுவதற்காகத்தான், மேலதிகமான நீர் வடிந்தோடுவதற்காகத்தான் அங்க துவாரமிடப்படுகின்றது. இதன் மூலமாக நாங்கள் என்ன செய்து கொள்ளலாம்? அப்போ அந்த நீர் தேவையற்ற விதத்தில் அதில் தேங்க குறைத்துக் கொண்டு பயிர்கள் செழிப்பாக வர்றதுக்கும் ஒரு சந்தர்ப்பமாக அமைகின்றது. பாருங்க, அடுத்தது கங்குன், பொன்னாங்கானி, நீர்முள்ளி, கோகிலா போன்ற மரங்கள் நீரை விரும்புகின்ற அவ்வாறான பயிர்களை நாங்கள் என்ன செய்து கொள்ளலாம்? அவற்றில நீரை அதிக அளவில் விரும்புகிற பயிர்களை நாங்கள் அதில் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நீர்வடிப்புக்காக வடிகால் அமைத்தல். பார்த்திருந்தீங்களா? அந்த கல்லுண்ட இதுல போட்ட ஒரு பணம் ஒன்று காணப்படுறது. என்ன மாதிரி அந்த நீர் அதுல வடிந்து அங்கே போகின்ற தன்மையையும் ஏற்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல பாருங்க, உயர் பாத்தி அல்லது உயர் பாத்தியமான சட்டக பாத்திகளை அமைத்து நாங்கள் பயிற்சிகளை நாட்டுதல். உயர் பாத்திகள், சட்டகத்துடனான உயர் பாத்திகளை நாங்கள் அமைத்து அதன் மூலமாக நாங்கள் என்ன செய்து கொள்ளலாம்? பயிற்சிகளை செய்வதன் மூலமாக நீர்வடிப்பு குறைவடைந்து நாங்கள் என்ன செய்ய ஆரோக்கியமாக நல்ல பயிற்சிகள் செய்து கொள்ளக்கூடிய தனது படத்தில் நாங்கள் காட்டி இருக்கப்போ பயிர் பீடைகள் பயிர்களின் பீடை சேதங்கள் ஏற்படல். பாத்தீங்க, இந்த அளவு செய்து ஆரோக்கியமாக வருகின்ற போது அங்க பாத்தீங்கன்னா பயிர்கள் இந்த பீட சேதம் ஏற்படுது. அது என்ன மாதிரி கட்டுப்படுத்துறது, அந்த சவாலை என்ன மாதிரி குறைக்கிறது அல்லது வெல்லுறது சம்பந்தமாக நாங்கள் இப்ப பார்க்க போறோம். பாருங்க, நாங்கள் பார்க்க வேண்டியது பயிர்களுக்கு பூச்சி மற்றும் பூச்சி இல்லாத விலங்குகளினால் ஏற்படுகின்ற சேதம் நோயினால் ஏற்படுகிறது. இப்ப பார்க்க போறோம் என்ன தண்ணிய பீடைகள் என்று சொல்லிக்கலையே. அப்போ இந்த பூச்சிகளோ அல்லது வேறு வந்த விலங்குகளோ அல்லது கலைகள் எல்லாமே நாங்கள் அதில் பீடு என்றதான் நாங்கள் அதில் சொல்லுவோம். ஏற்பட்ட சேதங்களை நாங்கள் இவற்றை குறைத்துக் கொள்றதுக்கு நாங்கள் என்னென்ன செய்து கொள்ளலாம்? சரியா? நிலத்தை பண்படுத்தும் போது களைகளை அகற்றுதல். நாங்கள் அப்போ இந்த நிலத்திலே தான் செய்ய பண்ண போறோம் என்று முதலே தீர்மானிக்கின்ற போது நாங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டுமென்றா அவற்றில் பூக்குண்ட பருவங்களிலேயோ அதை விதைகளாக உருவாக போகின்ற ஏற்கனவே முன்னமே அவற்றை நாங்கள் என்ன செய்வோம்? பண்படுத்தி செய்கின்ற போது அவற்றை கொளுத்தி போடுவினோம். அதற்கு பக்கத்தில் அருகாமையில் வளர்கிறதை நாங்கள் வெட்டி போட வேண்டும். இரண்டாவது பாருங்க, பூச்சிகளின் முட்டை, கூட்டுப்புழு ஆகியன அழிக்கக்கூடியவாறு மண்ணை நன்றாக புரட்டுதல். ஏற்கனவே இருக்கின்ற போதும் அவை நாங்கள் புரட்டி அது செய்கின்ற பொழுது அவற்றை நாங்கள் வெற்றியாக செய்து கொள்ளக்கூடிய இவற்றை குறைக்கலாம். மற்றது பாருங்க பிள்ளைகள், நோய்கள் மற்றும் பீடைகள் அற்ற நடுகை பொருட்களை நாட்டுதல். தொற்றுகள் ஏற்பட்ட அல்லது பீடைகள் கலந்து அதை பார்த்தீங்கன்னா வேற கலைகள் அந்த கலந்ததை நாங்கள் தெரிவு செய்யாம நல்ல விதைகளை நாங்கள் தெரிவு செய்து கொள்வதன் மூலமாகவும் இவற்றை குறைக்கலாம். அடுத்தது பாருங்க, நோய் பூச்சி தாக்கங்களுக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய உள்ளூர் பயிர் பேதங்களை நாட்டுதல். இதுதான் சிறப்பானது. நாங்கள் வேற புது அதிகால விளைச்சல் அல்ல வேற ஒன்று அறிமுகம் இல்லாத கொண்டு நாங்கள் பாரு சில்கலில் பார்க்க நாங்கள் என்ன செய்து கொள்ளலாம்? எங்கண்ட உள்ளூர் பயிர் பேதங்களை நாங்கள் நாட்டி அதன் மூலமாக பயிர் செய்கிற பீடை தாக்கங்களை குறைத்து நாங்கள் பெரிய ஒரு வெற்றிய வீட்டு தோட்டத்தில் சூழல் நேயமாக நாங்கள் ஏற்படுத்திக் கொள்வது சிறப்பானது. அடுத்த பார்ப்போம். சூழல் நேயமானதாக நாங்கள் பார்க்கிறோம். பீடை பூச்சிகளை இரையாக கொள்ளுகின்ற செவ்வெறும்பு, தும்பி போன்றவற்றின் குடித்தொகையை நாங்கள் அதிகரிக்கக்கூடிய செயற்பாடுகளை ஈடுபடுறது. இந்த பீடைகளை நாங்கள் கட்டுப்படுத்துறதுக்காக செவ்வெறும்பு, தும்பி போன்றவற்றை நாங்கள் அதன் குடித்தொகையை அதிகரிப்பதற்கான செயற்பாடு செய்யறது கொஞ்சம் வெற்றியான செயற்பாடு. அப்போ அடுத்தது பாருங்க, ஒற்றைய குடும்ப பயிர்களை அதிகரிகை பயிரிடுதலை தவிர்த்தல். ஏன் ஒற்றைய குடும்பத்தை நாங்கள் அதிகரிகை இருந்தாலே அப்போ பல்வேறு பாதிப்புகள் அதே இனத்தை சேர்ந்து வருகின்ற போது பீடைகின்ற தாக்கங்களும் கூடவா ஏற்படும். ஆகவே ஒற்றைய குடும்ப பயிர்களை அதிகரிக நாங்கள் நடுவதை விட்டு மாறி இது செய்கிறதன் மூலமாக இந்த பீடைகின்ற தாக்கங்களை தப்பித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்தது பாருங்க, இயற்கை பீடநாசிகளை திரவத்தை தெளித்தல். இன்றைக்கு பாருங்க, பஞ்சையில கரைசல்கள் நாங்கள் இன்றைக்கு பார்க்கிறோம். அப்போ வேப்பில, இந்த ஆமணக்கமில இத்தனை பஞ்சையில கரைசல்கள் சொல்லுவோம். இத்தனை இதுகள் மூலமாக வெற்றி கள்ளக்கூடியதாக எங்கண்ட பிரதேசத்திலே கிடக்குது. அப்போ உள்ளி கரைசல் போன்றவற்றை வேப்பிலையாலே நாங்கள் இட்டிச்சி வச்சு சாட்டை எடுத்து 1 லிட்டருக்கு எத்தனை லிட்டராக கரைச்சி நாங்கள் தெளிக்கின்ற போது அவை அப்போ பாருங்க, அப்போ எங்கட உடல் நலத்துக்கு ஆரோக்கியமானது. சுற்றாடல் பாதிப்புகளை நாங்கள் குறைத்துக் கொள்ளக்கூடிய இருக்கிறது. எங்கட வளத்தையும் பெருக்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அவ்வாறான சூழல் நேயம் மிக்கதான நாங்கள் இயற்கை பீடநாசிகள் திரவத்தை தெளித்தல் மிகவும் சிறப்பானதாக நாங்கள் குறிப்பிடுறோம். இன்றைக்கு
இந்த சவால்களை நாங்கள் எதிர்கொள்றதுக்கு பாத்தீங்களா இருந்தா நாங்கள் அதிகளவாகவும் இதை நாங்கள் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்தது பாருங்கோப்பு, இந்த பீடநாசினி அந்த பீடைகளை நாங்கள் கட்டுப்படுத்துறதுக்கு பல்வேறுபட்ட பொறிகளை நாங்கள் கையாளுறோம். இலகுவாக பெட்டியளவான வெற்றியை நாங்கள் இதுல காணக்கூடியதாக இருக்கின்றது. அதுல பாருங்க பெரோமோன் பொறி உங்களுக்கு தெரியவன நாங்கள் இலகுவாகவே இந்த பெரோமோன் பொறி இன்றைக்கு பாத்தீங்கன்னா 1 லிட்டர் இந்த சோடா கலர்கள் வார இந்த பாட்டிலேயே சின்ன பழத்துண்டு வச்சு போட்டு நாங்கள் பிராக்டிக்கல்ல நீங்கள் செய்திருப்பீங்களா? அப்போ ஏன்னா பெரோமோன் பொறி இந்த படத்துல நாங்கள் பார்க்கிறோம் போட்டு விட்டுகின்ற போது அவை என்ன செய்கின்றது, உங்களை போல சிந்திக்கிற அந்த ஆற்றல் என்னப்போ அவைக்கு இந்த பீடைகளுக்கு இல்ல. இந்த பெரோமோன் பொறிகளை என்ன செய்யறாமா அதுல நடுவில் மஞ்சளால காட்டப்பட்டிருக்க அந்த பாருங்க பெரோமோன் பொறி என்ன செய்யறப்போ அதுக்குள்ளே அப்ப அந்த வாசனை அதுக்கு போடப்படுற பல துண்டு போடலாம் ஹோமோன் உண்டு அதுக்குள்ள போடுகின்ற போது அவற்றில இருக்கிற இந்த வாசனையை தேடியாப்போ இந்த பூடால ரெண்டு வருவினம் வருந்தோட்ட என்ன செய்வினமாப்போ அவையில் அந்த வாசத்தை தேடி வந்து அந்த சின்ன துவாரத்துக்குள்ளால உள்ளுக்குள்ள போடுவினம். உள்ளுக்கா போய் அதை குடிச்சு பாவிக்கலையோ சாப்பிடல தெரியாது உள்ளகள். அதற்கு பிறகு அவைக்கு தான் வந்த வழியிலான் வெளியேற வேணும் என்று தெரியாது. அவ கட அடிச்சு அதுக்குள்ளே செத்துடுவினாம். அடுத்த காலம் வருவினாம் அதுக்குள்ள இன்னும் கிடக்குதுன்னு வந்து ஒரு பீடைகளை கட்டுப்படுத்துறதுக்கு சிறப்பான ஒரு முறையாக இது காணப்படுகின்றது. அதே போல பாருங்க ஒளிப்பொறி ஒளிப்பொறி இதுல பாத்தீங்களா இருந்தா இந்த நிகழ்ச்சி பாக்குறது இல்லையா யாரும் இந்து சமயம் சைவ சமயத்தவர்கள் இருந்தா இது அவர்கள் எத்தனையோ தத்துவமாக சைவ சமயத்த பிள்ளைகள் யாரும் இருந்தா இதுல இந்த நாங்கள் பல்வேறுபட்ட இந்த நாங்கள் சமூகம் அழகிய இலங்கை தீவில் எத்தனையோ சமூகம் இருக்கின்ற போதும் இவர் இந்து சமயத்தவர்கள் சொல்லுகின்றார். ஏன்னா கார்த்திகை விளக்கீடு அங்க சொக்கப்பன் கொடுத்துகின்றதும் அவர்கள் தத்துவமாக சொல்லுகிறார்கள். அதே ஒப்பான ஒரு செயற்பாடு தான் இந்த ஒளிப்பொறி என்று சொல்லப்படுது. ஆதி காலத்து இந்த பீடைகளை கட்டுப்படுறதுக்கு என்ன செய்திருக்கணும்டாப்போ என்ன இந்த ஒரு முக்கோண வடிவத்தில் என்ன செய்திருக்கணும், கீழே ஒரு நீர் கொண்ட முகவையில குப்பி விளக்கு அல்ல தீபத்தை அதுல வச்சுக்க போட்டு என்ன செய்யணும், கொளுத்தி விடினா இரவு வேளைகள்ல இந்த பூச்சிகள் என்ன செய்யுதுனமா இந்த வெளிச்சத்தை நோக்கி பாஞ்சு வரவினம் இந்த விட்டில் பூச்சியால போற இந்த பாதிப்பு ஏற்படுத்துகின்ற இதுகள் இந்த ஒளிப்பொறி நோக்கி வரினம் வந்து என்ன செய்யணும்டா தீல இந்த தீபத்தை நாங்கள் ஏற்றி இருக்கிற தீபத்துல விழுந்து என்ன செய்யணும் செத்துடும். அப்படி இல்லாட்டிலும் பாருங்க அந்த இறக்கைகள் அவற்றை உருகி அவள் சாகிறது மாத்திரமல்ல கீழே பாருங்க நீர் கொண்ட முகவை வைத்திருப்பினாம் அங்க அடிபட்டு புறங்கேலாதவை தப்பித்து விளையலாது அந்த பொறிக்க விழுந்து சாகத்தான் வேணும். ஏன் நீர் கொண்ட முகவை இவ்வாறு பாருங்க எவ்வளவு உத்திகள் அவர்கள் கையாண்டிருக்கின்றார்கள். எதற்காக இந்த பீடைகளை இவ்வாறான முறைகளின் மூலமாக நாங்கள் 100% தான் இரண்டாட்டிலும் கடைசி 65-70 வீதமாக நாங்கள் கட்டுப்படுத்தக்கூடிய சிறப்பான முறையாக அவை காணப்படுகின்றது. பெரோமோன் பொறி ஒளி பொறி இவ்வாறு பல்வேறுபட்ட உங்களுக்கு தெரிந்திருக்கும். அப்போ இந்த சுலாகில பின்னுக்கு பிலாப்பசை பூசப்பட்டு அவற்றில வந்து ஒட்டப்படும் இன்றைக்கு சொல்லினோம். அப்போ அவர்கள் அன்று சிந்தித்துத்தான் அந்த செயற்பாடு செய்திருக்கிறார்கள். மஞ்சள் நிறமானவை அந்த பீடைகள் விரும்பி கவர்ந்து வருகின்றது. அவ்வாறு வருகின்ற போது அவை என்ன செய்யப்படுகின்றது, அவற்றில் ஒட்டி போய் நிற்கிது. இன்றைய பார்த்திருந்தீங்கன்னா எண்ணெய் தாள்கள் இந்தியாவில் பொன் விளையும் பூமி என்ற நிகழ்ச்சியில பாருங்கோப்போ இந்த கடதாசி பேப்பர் கிரிசல் போன்றவற்றை பூசப்பட்டு அவர் பீடைகளை கட்டுப்படுத்துவதற்கான சூழ்நிலையமான முறைகள் காட்டப்படுது. சிறப்பான இதுகள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு நாங்கள் தகவல் தொடர்பான தொழில்நுட்பங்கள் யூடியூப் அந்த இதுகள் மூலமாக எத்தனையோ இதில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த பாருங்க காய்களுக்கு உரையிடல் என்ன நாங்கள் பார்த்திருந்தீங்களா இருந்தா இந்த பழகி இந்த புடல் பாகல் போன்றவற்றுக்கு என்ன செய்யறோமா இந்த இவற்றின் தாக்கத்தை நாங்கள் குறைக்கிறக்காண்டி இந்த பொலித்தீன் பேக் கவர் இடுறோம். உங்களுக்கு தெரிய வேணுமா இந்த சில அவற்றின் செயற்பாடு இனத்தின் பெருக்கம் எவ்வாறு அவை செயற்பாடு இவற்றை தாக்குகிறது அவை போன்றவற்றை நாங்கள் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். இந்த பழகி போன்றவை என்ன செய்தாமா அதை சாற்றுக்கள் பணங்கள் வைத்து செய்த போதும் அவை அப்போ நிலத்துக்கு சமாந்தரமாக பறந்து திரிந்து தான் அப்போ தாக்கத்தை ஏற்படுத்துது. புடலங்காய்க்கு என்ன செய்யப்படுது, நாங்கள் செல்கின்ற போது அவைக்கு தாங்கள் கீழால போய் அந்த புடலங்காயில புத்தவனம் என்றது அவைக்கு தெரியாது. ஏன் அவை கிடையாகத்தான் அவை பறந்து செல்லுகின்றது. ஆகவே அப்போ நாங்கள் அதுக்கு பொலித்தீன் உரை போடுகின்ற போது அவற்றை நாங்கள் காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய எந்த விதமான கிருமி நாசினிகள் அற்று ஆரோக்கியமான அந்த ஸ்லைட்ல பாருங்க. அப்போ நாங்கள் வடிவாத பார்க்கக்கூடியதாக இருக்கு. இந்த மாதிரி அவற்றை இந்த படத்துல கடைசி இந்த படத்தில் நாங்கள் அதுல அந்த படத்துல காட்டக்கூடியதாக இருக்கிறது. இதை பாருங்க, முதலாவது வெறுப்பூட்டும் பயிர் செவ்வந்தி போன்றவற்றை வைக்கிறோம். அடுத்தது 2வது பெரோமோன் கண்ணி. அடுத்தது பாருங்க காய்களுக்கு உரையிடுதல் புடலங்காய்களுக்கு நாங்கள் செய்யறத நாங்கள் பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது.
அடுத்தது பாருங்க, வீட்டு தோட்ட நடவடிக்கைகளுக்கு ஈடுபடுவதற்கு காலம், உழைப்பு என்ன நாங்கள் வரையறுக்கப்பட்டதாக இருக்குது. ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேணும்? அவற்றை சரியாக பயன்படுத்தி நாங்கள் செயற்பட்டு வெற்றி கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கால உழைப்பு போன்றவற்றை பயன்படுத்தி நாங்கள் அவற்றை வெற்றி கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. அந்த வகையில பாருங்க, வீட்டில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறைவாயினும் அவர்களுக்கு ஓய்வு கிடைக்கின்ற போது வீட்டு தோட்ட செய்கையில ஈடுபட்டுக் கொள்ளலாம். கிடைக்கின்ற நேரங்கள் குறைவா இருந்த பொழுதும் நாங்கள் வீட்டு தோட்ட செய்கையில நாங்கள் என்ன செய்யலாம்? திட்டமிட்டு செய்வதன் மூலமாக அந்த இதில் நாங்கள் செய்யலாம். அதே போல பாடசாலையில நாங்கள் என்ன செய்யலாம்? பாடசாலையின கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளில் நாங்கள் குறைக்காம என்ன செய்ய பாதிப்பு ஏற்படாம நாங்கள் பாடசாலை துவங்குறதுக்கு முன்போ பாடசாலை செயற்பாடுகளுக்கு என்ன நாங்கள் கற்றல் கற்பித்தல் செயற்பாடுக்கு பின்போ நாங்கள் செய்யலாம். அப்படி இல்லாட்டி இப்போ ஒரு ஆசிரியர் பாடநேரம் உங்களுக்கு இதா இருக்கின்ற பொழுது ஆசிரியற்ற அனுமதியோடு, அதுதான் அப்ப பிரதானமான அந்த ஆசிரியற்ற அனுமதியோடு தான் நாங்கள் எங்கிட்ட வீட்டுத்தோட்ட செயற்பாடுகளை நாங்கள் ஈடுபட்டுக் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. அந்த வகையில பாருங்க, மாணவர்களை குழுக்களாக்கி பாடசாலை தோட்ட செயற்பாடுகளை ஒப்படைத்து அதற்கமைய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல். குழுவாக செய்கின்ற பொழுது களைப்பு தெரியாது, எங்களுக்கு செய்கிறதும் தெரியாது. நீ இந்த இது குழுவாக நாங்கள் பிரித்து செயற்படுகின்ற போது வெற்றியை கண்டுகொள்ளக்கூடிய இருக்கிறது. இரண்டாவது பாருங்க, பாடசாலை தொடங்குவதற்கு முன்பு பாடசாலை தோட்ட நடவடிக்கையை மேற்கொள்ளுதல் சிறப்பான. நாங்கள் பாடசாலை துவங்க போலே நாங்கள் பிரதான கற்றல் கற்பித்த செயற்பாடு அதோடு இணைந்ததாகத்தான் நாங்கள் இதழங்களை நாங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆகவே அப்போ அதற்கேற்றவாறு நாங்கள் செயற்படுதல், செயற்பாடுகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள வரையறுக்கப்பட்ட காலத்திற்கு பொருத்தமான வகையில் பாடசாலை தோட்டத்தின் உற்பத்தி அணுகுமுறைகளை நாங்கள் திட்டமிட வேண்டும். என்னது என்றால் பிரதானமா சொல்லப்படுதுண்டாபு எங்களுக்கு தெரியணும். தவண விடுமுறை அல்லது அப்போ ஒரு பரிச்சை காலங்கள் அல்லது பாடசாலையில் ஒரு தொடராக வருகின்ற நிகழ்வுகள், அவ்வாறான காலங்களில் எல்லாம் சரியாக நாங்கள் கருத்தில் கொண்டு அதற்கேற்றத்தான் அப்போ நாங்கள் விவசாய நடவடிக்கைகள்ல அல்லது இந்த இதுகளில் நாங்கள் ஈடுபடுத்திக் கொள்ளலாம் என்பதை நாங்கள் திட்டமிட்டு செயற்பட வேண்டியது அவசியமாக அமைக்கின்றது. அடுத்தது, வீட்டு தோட்டத்தின் பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகள். என்ன வீட்டு தோட்டத்தின் பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகள் என்ன? இதுல வீட்டு தோட்டத்தின் பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனை நாங்கள் இதனை செய்து போட்டு போக சில சந்தர்ப்பங்கள்ல அப்போ அவற்றை விலங்குகளோ வேறுபட்ட இதில் தாக்கத்தை ஏற்படுத்திவிடும். அதற்காக நாங்கள் என்ன அடைப்புகள் பல்வேறு பாதுகாப்பு செய்ய வேண்டியதாக இருக்கிறது. வீட்டு தோட்டத்தை சுற்றி வேலி அல்லது மறைப்பு இருப்பது அவசியமாகும். எதற்காக? மேற்கொள்ள என்ன இந்த இவற்றின் தாக்கங்களை நாங்கள் குறைத்துக் கொள்றதுக்காக. என்ன இதில் ஆடு மாடுகள் அல்ல வேறு இதழின் தாக்கங்களாக இருக்கும், அவற்றை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். அதுக்காக பாருங்க கொண்டு வீட்டு தோட்டத்தை சுற்றி கம்பி வேலி அமைக்கிறது, கம்பி வேலிகளை அமைத்துக் கொள்றது. இரண்டாவது பாருங்க, வீட்டு தோட்டத்தை சுற்றி உயிர் வேலி அமைத்தல். என்ன இப்ப பாருங்களோ சில இதுகளை அந்த தடிகளை நாங்கள் இந்த கதிகாலிகள் இந்த சிலதடை போட்டு நாங்கள் அடைச்சு கொள்றதாலையும் அவை இந்த வரவுகளை நாங்கள் குறைத்துக் கொள்ளக்கூடிய இருக்கு. மூன்றாவது பாருங்க, உலர்ந்த தென்னோலை, தென்னம்மட்டை, பனையோலை என்ன போன்றவற்றையும் நாங்கள் வேலி அமைச்சு கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. முதலாவது பாருங்க, என்ன மாதிரியாக நாங்கள் இதை தடிகள் இந்த இதுகளை பயன்படுத்தி என்ன மாதிரி வேலி இதன்றோம். அடுத்த தென்னோலைகள் இந்த இதுகளை பயன்படுத்தி அந்த ஓலைகள் மட்டைகளை பயன்படுத்தி ஒவ்வொரு பல்வேறுபட்ட வேலிகள் அதுல அமைத்துக் கொள்றதான படத்துல காட்டி இருக்கிறோம். இந்த பாதுகாப்புன்ற சொல்றோம் மிகவும் இது நாங்கள் இந்த அளவு தான் தண்டி கடைசியில் அறுவடை எடுக்கிற அந்த சந்தர்ப்பங்களில என்ன செய்ய போகுது, இந்த தாக்கம் அதிக அளவில் ஏற்பட்டு ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லாம போயிடும். ஆகவே அப்போ நாங்கள் வரையறுத்து கொள்ற எல்லாத்துக்குமே நல்லது. என்ன வேலிகள் போட்டுவதன் மூலமாக என்ன இப்ப நாங்கள் அது கம்பி வேலிகளாக இருக்கலாம், அல்ல கதிகால பயன்படுத்தி உயிருள்ள இதாக இருக்கலாம், தென்னமட்ட தென்னோலைகளை பயன்படுத்தி போடுறது இருக்கலாம். தென்னோலைகளையே நிலக்குத்தாக குத்தி 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 அடைக்கப்பட்ட வேலிகள் பாருங்க, தென்னோலைகளை பயன்படுத்தி தென்னமட்டையை பயன்படுத்தி தண்டலாம். என்ன இவ்வாறான வேலிகளை அமைத்துக் கொள்றது சிறப்பான வீட்டு தோட்ட பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகளை நாங்கள் குறைச்சு கொள்ளலாம் அல்லது முற்றாக தவிர்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்த பாப்போம், பாடசாலை தோட்டத்தை அமைக்கும் போது முகம் கொடுக்கின்ற சவால்களும் மாற்று தீர்வுகளும். இது பிரதானமானதா போ அங்க சேர்த்திட்டத்துக்கு நாங்கள் ஒவ்வொன்றா தாங்க நாங்கள் மினக்கிட்டு பார்க்காம நாங்கள் இதை என்னென்ன நாங்கள் இதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என்ன நிலத்தின் சாய்வு காரணமாக மண்ணரிப்பு மண்ணரித்து செல்லப்படுது. இதுக்கு என்ன செய்யலாம்? நாங்கள் ஏற்கனவே பார்த்தாங்க, சாய்வான இடங்களில் என்ன செய்யப்படுது, வளமான மண் மேலிருந்து போடுற மலையாள மண் துணிக்கைகள் வேறாக்கப்படுது. அதே நேரம் அடுத்து செல்லப்படுற மண்ணால் என்ன செய்யலாம்? இதுக்காக பாருங்கோப்பு என்ன உயிர் மூடுபடைகள், உயிரில்லா உயிரற்ற மூடுபடைகளை நாங்கள் இட்டுக் கொள்ளலாம். அடுத்தது பாருங்க, சாய்வான இடத்துல நாங்கள் என்ன
பாக்குறோம் பிள்ளைகளே, இந்த திட்டமிட்ட பாடசாலை என்ன திட்டமிட்டவாறு வீட்டு தோட்டம் பாடசாலை தோட்டம் செய்கின்ற போது ஏற்படுகின்ற சவால் நாங்கள் ஏற்கனவே சொல்ல திட்டம் நாங்கள் எந்த ஒரு செயற்பாட்டையும் திட்டமிட்டு செய்கின்ற போதுதான் அது தொடர்பாக ஏற்படுகின்ற சவால்களுக்கு வெற்றிகரமாக முகம் கொடுக்க முடியும். ஆகவே நாங்கள் இந்த சூழல் நேயமாக அமைக்கும் இந்த வீட்டு தோட்டம் பாடசாலை தோட்டங்களில ஏற்படுற பிரச்சனைகளுக்கு எவ்வாறான மாற்று தீர்வுகளை நாங்கள் முன்வைக்கலாம் என்ற தொடர்பாக நாங்கள் பார்க்க வேண்டியது அவசியம். இவ்வாறு பார்க்கின்ற போது பாருங்கோப்பு, நிலத்தின் சாய்வு காரணமாக மண்ணரித்து செல்லப்படல் நிலத்தின் சாய்வு காரணமாக மண்ணரித்து செல்லப்படல் போன்ற அந்த பிரச்சனைக்கான மாற்று தீர்வு எந்த ஒரு பிரச்சனைக்குமா அப்படியா இது ஒரு பிரச்சனையா இந்த பிரச்சனை கூடிய இருக்குமென்று போட்டு நாங்கள் விட்டோம்டா நாங்கள் தோற்று போய்த்தான் போயிடுவோம், எந்த ஒன்றும் செய்ய மாட்டோம். இல்ல அதுல இருந்து இந்த சொல்லுவாரு மீண்டும் தொடக்கிய மப்பன்றி காலமலை காணா மண்ணிலே சப்பாத்தி முள்ளும் சரியா விளையாது ஏறாது காலை இழுக்காது அப்பாறை புலந்து பயன் விளைப்பான் எண்ணூறான் என்று சொன்னது போல பிள்ளைகள் நாங்களும் என்ன செய்ய வேணும், மப்பன்றி அந்த மழையோ தண்ணிகள் இல்லாது வறண்டு போயிருக்கிற சப்பாத்தி முள்ளு புழைச்சிருக்கிற இந்த தேசம் போல இருக்கிற அதிலையும் நாங்கள் பயிர் செய்து நாங்கள் காட்ட வேண்டியதான பூங்கண்ட இது அவ்வாறான தேசங்களிலையும் அவ்வாறு இருக்கின்ற போது இந்த மழை நீர் வடிந்து ஓடுகின்றதோ அல்லது மழை நீரால் இந்த சாய்வான பிரதேசங்கள் இருக்கிறாங்க அதுக்கு மாற்று தீர்வு இருக்கு. அப்போ என்ன மாற்று தீர்வு பார்ப்போம். முதலாவது உயிரற்ற மூடுபடைகள் நிலத்தின் சாய்வு காரணமாக மண்ணெடுத்து செல்லப்படல் நாங்கள் இதன்றாக்கு உயிரற்ற மூடுபடையிடல் என்ன இவ்வாறான பிரதேசங்களில பாருங்கோ உயிரற்ற மூடுபடைகள் என்ன உயிரற்ற மூடுபடைகளை இட்டுக் கொள்ளலாம். இரண்டாவது சமவீர கோட்டுகான் அமைத்தல் சமவீர கோட்டுகள் அடிப்படையாக நாங்கள் இந்த இதை அமைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. படிக்கட்டு முறையில் நிலத்தை தயார் செய்கிறது, படிக்கட்டு முறையில் ஒவ்வொரு இதிலையும் நாங்கள் நிலத்தை அதுக்கேற்றதாக நாங்கள் தயார் செய்து கொள்வது. மூடு பயிர்களை நாட்டுதல் நாங்கள் மண்ணு அடித்து செல்லப்படாது அதுக்கு நாங்கள் என்ன செய்ய மூடு பயிர்களை நாட்டுவதன் மூலமாகவும் நாங்கள் இந்த சவாலை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு மாற்றிதாக காணப்படுகிறது. சாய்வுக்கு குறுக்காக வேலியாக பயிர்களை நாட்டுதல் என்ன பாத்துங்க, சாய்வு குறுக்காக என்ன செய்யறாங்க இந்த பயிர்கள் நாங்கள் நாட்டி விட்டா போது அவருக்கு வாரது என்ன வேகம் மண்ணரிப்பு அந்த குறையும் வேகத்தை அவர் ஓடி வரைகளை இவர் தடையாக அமைக்கின்ற போது ஏன் மண்ணு இறுக்கமாக பற்றி பிடிச்சிருக்கின்றீர்கள் நிற்கின்ற போது நெருக்கமா இந்த தாவரங்கள் நிற்கின்ற போது அதற்கு தடையாக அமைந்து காணப்படும். அடுத்த அவர்கள் இன்னும் வேகம் குறைஞ்சு அடுத்த போகின்ற பொழுது இந்த மண்ணரிப்பை நாங்கள் குறைச்சு நிலத்தின் சாய்வை நாங்கள் வெற்றி கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அடுத்தது பார்ப்போம் என்ன மண் காப்பிற்காக என்ன மண்ணின் காப்பிற்காக என்ன வெற்றி வேர் சேரை புல்லு என்ன சேர புல்லு போன்றவற்றை நாட்டுதல் வெற்றிவேர் மற்ற போன்றவற்றை நாட்டுவதன் மூலமாகவும் நாங்கள் வெற்றி கொள்ளக்கூடியதாக இருக்கு. இன்றைக்கு பார்த்துருந்தீங்கன்னா வெள்ளார பொன்னாங்காணி போன்றவற்றையும் மற்றும் பல்வேறுபட்ட தாவரங்களை நிலங்களில் படர்ந்து வளர்கின்ற தாவரங்களை நாங்கள் செய்கிறதால நாங்கள் இவற்றில வெற்றி கொண்டு என்ன நிலத்தில் சாய்வு காரணமாக மண்ணெடுத்து செல்லப்படுதல் ஒரு பிரச்சனை அல்ல. பிரச்சனை இருக்குது, ஆனா அந்த பிரச்சனையை நாங்கள் என்ன செய்யலாம் முகம் கொடுக்கக்கூடியதாக நாங்கள் மாற வேண்டும். அடுத்த பார்ப்போம். இப்போ போதுமான அளவில் சூரிய ஒளி கிடைக்காம என்ன நாங்கள் சூரிய ஒளிய நாங்கள் கொண்டு வந்து விட்டு விட முடியாது. கிடைக்கின்ற காலையில என்ன கிழக்கு திசையிலிருந்து மேற்கு திசை போகின்ற பொழுது எங்களுக்கு கிடைக்கின்ற இந்த திசையில கிடைக்கின்ற அந்த சூரிய ஒளி எந்தெந்த இடங்கள்ல இருந்ததை நாங்கள் பார்த்து அதற்கேற்றதாக வைக்க வேணும். அவ்வாறு இல்லாத அதற்கேற்ற முறையிலான நாங்கள் என்ன செய்ய வேணும், பயிர்களை நாட்டுறதுதான் சிறப்பானது. அந்த வகையில பாருங்க, அருகில் உள்ள தாவரங்களை கத்தரித்தல், பெரிய பல்லாண்டுகள மரங்களா இருக்கலாம், மரத்தை வெட்டி சாய்க்க சொல்லவில்லை. என்ன செய்யணும், அவற்றின் கொப்புகளை வெட்டுறது. மற்ற தேவையற்றதாக நீண்டு இருக்கின்ற அல்ல இதாக இருக்கின்றவற்றை நாங்கள் தேவையற்ற கொப்புகளை வெட்டுவதற்காக அவற்றுக்கு சூரிய ஒளி கிடைக்க செய்கிறது. அடுத்தது பாருங்கோ, இந்த நிழலை விரும்புகின்ற பயிர்கள் சிலதுக்கு பாத்தீங்களா இருந்தா போதிய அளவு சூரிய ஒளி தேவை, ஓரளவான சூரிய ஒளி தேவை, மற்ற குறைந்த அளவிலான சூரிய ஒளி தேவை சில பயிர்களுக்கு. அவ்வாறான நிலைமைகளை கருத்தில் கொண்டு நாங்கள் என்ன செய்ய நிழலை விரும்புகின்ற பயிர்களை நாங்கள் அந்த இடத்துல நாங்கள் செய்கின்றதுதான் சிறப்பானதாக காண மாற்று தீர்வு. மூன்றாவது பாருங்க, வடக்கு தெற்கு திசைகள் நோக்கி திசைகளில நாங்கள் பயிர்களை நாட்டுறல் இந்த போதுமான அளவு சூரிய ஒளி கிடைக்காமைக்கான தீர்வாக நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ளக்கூடிய ஒன்றாக அமைக்கின்றது. அடுத்தது பார்க்கிறோம், இவ்வாறான சொல்லப்படுகின்ற முதலாவது பார்த்தா நிலத்துல பார்க்கிறோம், அடுத்த சூரிய ஒளியை பார்க்கிறோம், அடுத்த மூன்றாவதாக நாங்கள் பார்க்கிறோம் போதுமான அளவில் நீர்ப்பாசனம் மேற்கொள்ளப்படாமை.
நாங்கள் பார்க்கலாம் இயல்பாகவே எங்கள் பயிர்களுக்கு நீர் பற்றாக்குறை ஏற்படுகின்ற போது, நாங்கள் நட்டிய பயிர்களுக்கு நீர் பற்றாக்குறை ஏற்படுகின்ற போது, நாங்களாகவே நீர் பாய்ச்சுகின்ற செயற்பாடு, தாவரங்களுக்கு நீர் பற்றாக்குறை ஏற்படுகின்ற போது நாங்கள் என்ன செய்யறோம்? நீர் பாய்ச்சுகின்ற செயற்பாடு தான் நீர்ப்பாசனம் என்று சொல்வோம். இந்த நாங்கள் என்ன செய்து கொள்ளலாம்? அதற்கு முதலாவது நீர் பற்றாக்குறைக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய பயிர்களை நாட்டுதல். ஏன்னா எங்கள்ட உள்ளூர் பயிர் பேதங்கள் அப்போ கூடிய அளவுக்கு பாருங்க, எங்கள்ட பிரதேசங்கள்ல வர்றது அதற்கேற்ற தான் வாழும். அப்போ என்னப்போ ஆகவே அதற்கேற்ற பயிர் பேதங்களை நாட்டுதல், ஏதாவது நீர் பற்றாக்குறையை தாக்கு பிடிக்கக்கூடிய பயிர்களை நாட்டுதல். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு எத்தனையோ முறை வந்துடுது நீர் பற்றாக்குறை, நீர் சிக்கனம் எவ்வாறு செய்து கொள்ளக்கூடியதா இருக்கு? துளிப்பாசனத்தை பயன்படுத்துறது. துளிப்பாசனம் மாத்திரமில்லை, இந்த பொசிவு பாசனங்கள், தூவல் பாசனங்கள், எத்தனையோ வகை நவீன முறைகள் வந்துட்டது. ஆகவே இந்த நீரை சிக்கனமாக பயன்படுத்தி நாங்கள் என்ன செய்து கொள்ளக்கூடிய இருக்கு? இதற்கான மாற்று தீர்வுகள் போதுமான அளவில் நீர்ப்பாசனம் மேற்கொள்ளப்படாத இந்த பிரச்சனையாக அல்ல. அந்த பிரச்சனைக்கு மாற்று தீர்வை நாங்கள் முன்வச்சு நீர்ப்பாசனத்தை சரியாக செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே நீருக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய பயிர்கள் என்றது துளிப்பாசனம் போன்ற பல்வேறு நீர்ப்பாசன முறைகளில் பல்வேறுபட்ட நவீன நீர்ப்பாசன முறைகளை நாங்கள் கையாளுவதன் மூலமாக இதை நாங்கள் வெற்றி கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்தது, நிலத்தின் இடவசதி போதுமானதாக அளவில் காணப்படாம இன்றைக்கு பார்க்கிறோம் எங்களுக்கு கூட நாங்கள் கொள்ளும் பிளாட்ஸ் இருக்கு, எங்களுக்கு விட்டமே இல்ல, நாங்கள் இன்னொன்று செய்கிறது. நாங்கள் அம்மா அப்பா அங்க கிராமத்துல இருந்த அங்க பார்த்தா இங்க இருந்து அங்க மட்டும் எங்கண்ட தேசம் தான் அங்க நாங்கள் செய்த நாங்கள். ஆனா நாங்கள் இப்ப டவுனுக்கு வந்துட்டு டவுன்ல விடாம இல்லை, இங்க இருந்து கொஞ்சம் நாங்க கெந்தி பிடிச்சி விளையாடுற கூட விடாம. ஆனா அவ்வாறு இல்லை. என்ன, நாங்கள் நிலப்பற்றாக்குறை என்றதை நாங்கள் சொல்ல முடியாது. கிடைக்கின்ற இடவசதியில நாங்கள் வினத்திறனாக செய்து கொள்றதான இந்த வீட்டு திட்டங்களுக்கு கிடைக்கின்ற இடவசதியை பயன்படுத்தி செய்து கொள்றதானப்போ நாங்கள் என்ன சூரிய ஒளி வலிமை போன்றவற்றின வினத்திறனாக நாங்கள் பயன்படுத்தி நாங்கள் செய்து கொள்றதான் இந்த வீட்டு தோட்டம் மட்டும் நாங்கள் ஏற்கனவே விரைவில் பார்த்துட்டோம். ஆகவே அப்ப இனி அது ஒரு பிரச்சனையாக அல்ல. கிடைக்கின்ற இடவசதி பாருங்க, சாடி பயிர் செய்கை என்ன சாடிகளில பயிர் செய்யலாம். நாங்கள் தொடர்மாடையா இருக்கலாம், இல்ல நடந்து போட்டு அந்த பூச்சாடிகள் வைக்கின்ற இடங்கள்லயோ எவ்வாறான சாடிகளில நாங்கள் பயிர் செய்து கொள்ளக்கூடிய சாடி பயிர் செய்கை மேற்கொள்ளுதல். நாங்கள் சொன்னோமே நிலைக்குத்து இடவழி பயன்படுத்தாத இந்த நிலைக்குத்து இடவழிகளை நாங்கள் பயிர் செய்கைகளை மேற்கொள்ளக்கூடியதாக நிலைக்குத்து பயிர் செய்கைகளை நாங்கள் மேற்கொள்றது. மதிச்சுவர்களில தொங்க விட்டு ஹேங் பண்ணி நாங்கள் இது செய்யலாம், இந்த பயிர்களை செய்யலாம். கூரை போன்றவற்றில் ஆதாரமாக கொண்டு பயிர் செய்யலாம். என்ன கொடிகள் போன்றவற்றை கட்டி அவற்றில் என்ன செய்யற தொங்கு சாடிகள்ல பல்வேறு வகையாக என்ன மற்ற கோபுர பயிர் பல்வேறு வகையான மாற்றீடுகள் இன்றைக்கு காணப்படுகின்றது. அவ்வாறாக நிலப்பற்றாக்குறையான இடம் இன்றைக்கு ஒரு பிரச்சனை இல்லை. நிலக்குத்து இட வசதிகளை பயன்படுத்தி பல்வேறுபட்ட இதில் நாங்கள் இந்த வீட்டு தோட்டத்துல நாங்கள் நிலைபேறான வீட்டு தோட்டம் நிலைபேறான நல்ல ஒரு சூழல் நேயமான வீட்டு தோட்டமாக அமைத்துக் கொள்ளலாம். இப்ப அடுத்த நாங்கள் பார்க்கிறோம், எங்கண்ட நிலத்து இடவசதி போதுமான அளவில் காணப்படாம இதுக்கு இந்த பிரச்சனைகளுக்கான நாங்கள் திட்டமிட்டு என்ன மாதிரி நாங்கள் இந்த செயல்முறை தொழில்நுட்பத்தை கற்கின்ற மாணவர்கள் என்ன மாதிரியானதாக நாங்கள் இதை ஒரு செயற்திட்ட ரீதியாக நாங்கள் இதை பார்க்க போற மட்டும் பார்க்கும். பிரச்சனை நிலத்தின் இடவசதி போதாத அளவில் காணப்படாம, போதிய அளவில் எங்களுக்கு போதுமான அளவில் காணப்படாம திட்டமிடல் இல்ல முதலாவது திட்டமிடல் அண்டைகளை பாருங்கப்போ நாங்கள் என்ன அதுல பார்க்க போறோம்டா, நிலைக்குத்தாகவும் கிடையாகவும் காணப்படுகின்ற இடவசதிகளின் உச்சளவை பயன்படுத்துதல். இந்த எங்களுக்கு கிடைக்கிற இடவசதி. இரண்டாவது, குறுங்காலத்தில் பூர்த்தி செய்யக்கூடிய செயற்பாடாக இருத்தல். குறுகிய காலத்தில் நாங்கள் பூர்த்தி செய்யக்கூடிய செயற்பாடான இந்த செய்கிறது. மூன்றாவது, குறைந்த செலவிலான உள்ளீடுகள் மற்றும் செய்முறை செயற்பாடுகளை திட்டமிடுகிறது. என்னன்னு இந்த திட்டமிடுகின்ற போது நாங்கள் என்ன செய்ய வேணும்டா, ஒரு எங்களுக்கு ஏற்றதாக முதலாவது நிலைக்குத்தான் கிடைக்க இடவசதிக்கு நாங்கள் சொல்லுவோம், நிலைக்குத்தான் கிடையாது காணப்படும் இடவசதி செய்கிறது. குறுகிய காலத்தில் பூர்த்தி செய்யக்கூடிய செயற்பாடாக நாங்கள் தோட்டத்தை நாங்கள் குறுகிய காலத்தில் எவ்வளவுக்கு விரைவாக நாங்கள் கீரை வகைகள் அல்லது வேறு குறுகிய காலத்தில் செய்யக்கூடியதாக செய்கிறது. மூன்றாவது, குறைந்த செலவில உள்ளீடுகள் மற்றும் செய்முறைகள் செயற்பாடுகளை திட்டமிடுறது. குறைந்த அளவிலான சேர்த்து உள்ளீடுகள் எல்லாம் மலிவாக பெற்றுக் கொள்ளக்கூடியதாக செயற்பாடுகளை திட்டமிட்டுக் கொள்றது. பயன்படுத்தக்கூடிய உபகரணங்கள் மற்றும் பொருட்கள் மற்றது இலகுவ நாங்கள் செய்யக்கூடிய நிர்மாணிப்புகளை சூழல் நியம் என்பதை பிரதிபலித்து கூடியதாக அவை அமைந்திருக்க வேண்டியதுதான் இந்த முதலாவது திட்டமிடல் என்றதுக்குள்ள நாங்கள் இதுல பிரதானமாக நாங்கள் சொல்லுவோம். அடுத்த பாருங்க, திட்டமிடலுக்கு அடுத்த செயற்திட்டத்துக்கான தயாரித்தல். செயற்திட்டத்தை
திட்டத்தை நாங்கள் தயாரிக்கிறது பாருங்க. படிமுறை ஒவ்வொன்றாக குறித்து கொள்ள வேண்டும். முதல் படிமுறையா ஒவ்வொன்றாக நாங்கள் குறித்து கொள்ள வேண்டும். செயற்திட்டத்தின் தயாரித்தல் வந்து படிமுறை ஒவ்வொன்றாக குறித்து கொள்ளல், படிமுறையான செயற்பாடுகளை பட்டியல் படுத்துகிறது, செயற்பாடுகளை தொடர் ஒழுங்கில் குறித்துக் கொள்ளல், செயற்திட்டத்தை கலந்து கொள்ளும் தீர்மானித்தலும் குறித்துக் கொள்ளலும், வேலை பகிர்வு குறித்துக் கொள்ள நாங்கள் என்னென்ன செயற்பாடு நாங்கள் செய்ய போறோமோ அத்தனையும் நாங்கள் அந்த செயற்திட்டத்தில் நாங்கள் குறித்துக் கொள்ளுதலை தான் நாங்கள் இதுல செயற்பாட்டு திட்டத்தை தயாரித்தல் என்றதில் நாங்கள் இதுல குறிப்பிடுவோம். மூன்றாவது பார்க்கிறோம். மூன்றாவது நாங்கள் இப்ப பார்ப்போம். செயற்திட்டத்தை தயாரிக்கும் போது கவனத்திற்கொள்ள வேண்டிய விடயங்கள். வீட்டு தோட்டம் தொடர்பான தகவல்களை சேகரித்தல். வீட்டு தோட்டம் தொடர்பான தகவல்களை சேகரித்தல். வீட்டு தோட்டம் தொடர்பான தகவல்களை சேகரித்தல் பிரச்சனைகளை இனங்காணல் மற்றும் மாற்று தீர்வுகளை தீர்மானிக்கிறது. மூன்றாவது பயிர்ச்செய்க சாடி, பயிர்ச்செய்க கோபுரம் ஆகியவற்றுக்கு தேவையான பொலித்தீன் உரைகள், உரபேக்குகள், மூங்கில் ஆகியவற்றை பெற்றுக்கொள்ளல். மூன்றாவது குழுக்களுக்கு ஏற்ப செயல்களை பகிர்தல். நடுகை ஊடகமாக அரித்தெடுக்கப்பட்ட மேல்மண் கூட்டருக்கள் ஆகியவற்றை ஒன்று கொண்ட விதத்தில் கலத்தல். சாடிய வெப்பம் மற்றும் பயிர்ச்செய்கை கோபுரத்துக்கு அமைத்தல், நாற்றுகளை நாட்டுதல். அடுத்தது பின்பராமரிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளுதல. செயற்திட்டத்தை தயாரிக்கும் போது நாங்கள் கவனத்துக்கு கொண்ட கோபுர பயிர் செய்ய கொண்டு நாங்கள் செய்ய போறோமா இருந்தா இந்த செயற்பாட்டில் நாங்கள் அவற்றை முன்னெடுக்க வேணும். 3 தீர்மானித்தலும் செயற்படுத்தலும். நானுங்க சாடி பயிர் செய்க முறைகளை மேற்கொள்ளல் நிலைக்கு பயிர் செய்க முறையை மேற்கொள்ளல். சாடி பயிர் செய்க முறையினை மேற்கொள்ளல், நிலைக்குத்து பயிர் செய்க முறையை மேற்கொள்ளல், பின்னூட்டல் அண்டைகளை பார்ப்போம். பின்னூட்டலில் கலந்துரையாடப்பட்ட அனைத்து விடயங்களையும் களப்புத்தகத்தில் பதிவு செய்தல். பின்னூட்டத்தில் நாங்கள் செய்த அந்தலையும் களப்புத்தகம் எந்த ஒரு செயற்பாட்டை நாங்கள் செய்யல, களப்புத்தகத்தை நாங்கள் பயன்படுத்தி அதில் ஏற்படுற பிரச்சனைகள் பதிவுகளை நாங்கள் அதில் குறித்து கொள்ள வேண்டியது அவசியம். சரியா? அடுத்த நாங்கள் இப்ப பார்க்கிறோம். இத்தனையுமே நாங்கள் அடிப்படையாக கொண்டு இந்த மதிப்பீடு நாங்கள் இந்த நாங்கள் செய்த நாங்கள் திட்டமிட்டு இந்த செயற்பாடுகள் செய்த நாங்கள் இதை அடிப்படையாக கொண்ட மதிப்பீட்டு வினாக்களை நாங்கள் செய்ய வேணும். திட்டமிடப்பட்ட முறையில் வீட்டு தோட்டத்தை அமைப்பதனால் கிடைக்கின்ற பயன்கள் 5 நாங்கள் குறிப்பிடுக. அடுத்தது பாருங்க, திட்டமிட்ட முறையில் வீட்டு தோட்டத்தை அமைப்பதனால் நமக்கு கிடைக்கின்ற பயன்கள் 5 குறிப்பிடுக. இரண்டாவது, வீட்டு தோட்டத்தை அமைக்கும் போது கவனிக்க வேண்டிய முக்கியமான விடயங்கள் 4 குறிப்பிடுக. வீட்டு தோட்டத்தின் விளைதிறனை அதிகரிப்பதிலுள்ள தடைகள் 5 குறிப்பிடுக. பயிர்கள் பீடை சேதத்தை குறைப்பதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் எவை? அடுத்து 5வது, பயிர் செய்வதற்காக இடவசதி பற்றாக்குறையாக உள்ள போது மேற்கொள்ளப்படும் பயிர் செய்கை முறைகள், நிலைக்குத்து இடவடியை கூடுதலாக பயன்படுத்த செய்கின்ற முறைகள் எவை என்பதை நாங்கள் இந்த மதிப்பீட்டாக நீங்கள் இதுல பார்க்க வேண்டும். நல்லது பிள்ளைகளே, நாங்கள் இப்ப பார்க்கிறோம் தரம் 8 செயல்முறை தொழில்நுட்பத்திறனில திட்டமிட்ட முறையில் வீட்டு தோட்டம் அமைப்போம். திட்டமிட்ட முறையில வீட்டு தோட்டம் அமைப்போம் என்றதுல இருக்கும் வளங்களை பயன்படுத்தி பயிர் செய்கை நிலத்தை அபிவிருத்தி செய்வர். அதே போல தேர்ச்சி மட்டம் 1.4 வீட்டு தோட்டத்தில் பிரச்சனைகளை இனங்கண்டு தீர்வுகளை நடைமுறைப்படுத்துவர் என்றதுல நாங்கள் நாங்கள் அன்றாடம் எதிர்நோக்கும் சவால்களுக்கு தீர்வாக வீட்டு தோட்டத்தை திட்டமிடவும், வீட்டு தோட்டத்தின் விளைதிறனை அதிகரிப்பதற்கு தொழில்நுட்ப ரீதியான செயற்பாடுகளில் ஈடுபடவும், அதே போன்று பயிர் பராமரிப்பு நடவடிக்கையின் போது சூழல் நேய வழிகளை பின்பற்றவும் இயலக்கூடியதாக இந்த கற்றற்பேறு அடைந்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். நல்லது பிள்ளைகளே, இன்னொரு நிகழ்வில நாங்கள் சந்திக்கின்ற வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.